நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கவனிப்போம். இந்த மத்தியான வேளையிலே பவுல் எப்படி எல்லா விதமான சூழ்நிலையிலும் கர்த்தரை ஸ்தோத்தரித்தார், துதித்தார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். அது எப்படி அவருக்கு வாழ்க்கையில் பல்வேறு சூழ்நிலையில் வெற்றியை கொண்டு வந்து தந்தது என்பதை பார்க்கிறோம். திரும்ப 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8 10 வரைக்கும் வாசிக்கிறேன். முதல்ல, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். அதாவது ஊழியத்து நிமித்தம் அவர்பட்ட துன்பங்களையும் கஷ்டங்களையும் குறித்து இங்கே குறிப்பிடுகிறார். நெருக்கப்பட்டோம், எல்லா பக்கத்துலேருந்து நெருக்கடிகளை உண்டு பண்ண ஊழியத்தில், ஆனாலும் ஒடுங்கி போகிறதில்லை என்றார். கலக்கம் அடைந்தோம், ஆனால் மன முறிவு அடையலை, நம்பிக்கை இழக்கலை அப்படிங்கிறார். கலக்கம் அடைந்தோம்னா அச்சுறுத்தக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகிறது, ஆனால் நாங்கள் மனம் முறிவு அடையலை. துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறது இல்லை, நிறைய துன்பப்படுத்தப்பட்டோம், ஆனால் கர்த்தர் எங்களை கைவிடலை. கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. தள்ளப்பட்டதுனால நாங்கள் ஒன்றும் அதோடு ஒழிஞ்சிட்டோன்னு கிடையாது. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம் என்கிறார். சொல்லிட்டு அப்படியே தன்னுடைய துன்பத்தை பற்றி சொல்லிட்டு வரும்போது 13ஆம் வசனத்தில் எப்படி சொல்கிறார் பாருங்க. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம் சொல்லிட்டு, கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உன்னை கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவைகள் எல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. இப்போ கவனிங்க, 16 18 வரைக்கும். ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். இது அவருடைய துன்பங்களை குறித்து பேசுகிறார் இல்லையா? சொல்கிறாரு, நெருக்கப்பட்டோம், கலக்கமடைந்தோம், துன்பப்பட்டோம், தள்ளப்பட்டோம் எல்லாம் சொல்கிறாரு. ஆனாலும் நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை, சோர்ந்து போகிறது கிடையாது. புறம்பான மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அதாவது வெளியில் ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்றாரு. வாழ்க்கையில் பல துன்பங்கள் கஷ்டங்கள் வெளிப்புறமாகிறது, நெருக்கடிகள் நிறையா உண்டாகிறது. ஆனால் உள்ளான மனுஷனில் நாளுக்கு நாள் ஒரு புதுப்பித்தல் உண்டாகிறது அப்படிங்கிறார். வெளிப்புறமாக பார்த்திங்கன்னா நிறைய ப்ரெஷர், ஆனால் உள்ளே ஏதோ ஒரு வித்தியாசமான காரியம் உள்ளே நடக்குது அப்படிங்கிறார். அதை எப்படி சொல்கிறாருன்னு நீங்கள் பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு, அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம். அவருடைய பெர்ஸ்பெக்டிவை கவனிங்க. பெர்ஸ்பெக்டிவ்னா கண்ணோட்டம். அவருடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளை எப்படி பார்க்குறாருன்னு பாருங்கள். இங்கே தான் அந்த துதி ஸ்தோத்திரம் அதனோடு கூடிய ஜபம் இங்கே வருது. எப்படி பார்க்குறாருன்னு சொன்னால், துன்பத்தெல்லாம் பார்க்குறாரு, இருக்குதுன்னு தெரியுது. அவர் ஒன்றும் டினை பண்ணல. கிறிஸ்தவம் கஷ்டம் இருக்குதுங்கிறத இல்லைன்னு சொல்லலை. சிலர் நாங்கள் இந்த அறிக்கையை பற்றிலாம் பேசும்போது, விசுவாச அறிக்கை அப்படிலாம் பேசும்போது, இருக்கிற கஷ்டத்தை இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறோன்னு நினச்சிக்கிறாங்க. கிடையாது. நாங்கள் ஒன்றும் பொய் சொல்லலை.
நாங்கள் என்ன சொல்கிறோம், கஷ்டத்தின் மேலே கண்ணை வைக்கிறத எடுத்துகிட்டு ஆண்டவர் பேரில் கண்ணை வை. கஷ்டத்தை பெருசாக நினைக்காம ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை பெருசாக நினை, அப்படி தான் பேசுகிறோம் இல்லையா? கஷ்டத்தை அறிக்கை செய்கிறதுக்கு பதிலாக கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்கிறது பதிலாக கர்த்தர் எவ்வளோ பெரியவர், எவ்வளோ நல்லவர், எப்படி விடுவிக்கிறார், எப்படி பண்ணுறாருன்றது அதை சொல்லு அப்படிங்கிறோம். அப்போ அப்படி பண்ணும்போது அதுதான் பாருங்கள், ஸ்தோத்திரம் அதில் தான் கொண்டு போய் விடுது. துதி ஸ்தோத்திரம்ங்கிறது எங்கே கொண்டு போய் விடுது? கஷ்ட நேரத்தில், நம்ம பிரச்சனை நேரத்தில், நெருக்கப்படுற நேரத்தில், கலக்கமடைகிற நேரத்தில் இதை பண்ணும்போது ஒடுக்கப்படுறதில்ல, மனமுறிவடைய முடியாது. சில பேர் நெருக்கப்படும் போது அப்படியே ஒடுக்கப்பட்டு போயிடுறாங்க. அப்படியே நெருக்கப்பட்டதுனால அப்படியே அவங்க கிரம்பிள் ஆயிடுறாங்க. அந்த நெருக்கத்துக்கு கீழே நிலகுலைஞ்சு போயிடுறாங்க பாருங்கள். அது தவறு. கிறிஸ்தவர்கள் நெருக்கப்படுறோமா? ஆமாம் நெருக்கப்படுறோம். பல விதமான இன்னல்கள் நமக்கு வருதா? ஆமாம், அவருக்கு ஏன்னா இந்த உலகத்தில் தானே வாழ்கிறோம், அனுபவிக்கிறோம். ஆனால் ஒருபோதும் ஒடுங்கி போகிறது கிடையாது. கலக்கம் அடைகிறோமா? கலக்கம் அடைஞ்சிருக்கீங்களா? இல்லைன்னு சொன்னால் போய் சொல்கிறோன்னு அர்த்தம் இல்லையா? சில நேரத்தில் நம்முடைய கஷ்டங்கள் நம்ம கலக்கம் அடைய வைக்கிறது. அப்படியே திகிலாக இருக்குது, பயமாக இருக்குது, ஐயோ என்ன ஆகுமோன்னு இருக்குது. அது எவ்வளோ நாள் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் வாழ்ந்தால் கூட இப்படிப்பட்ட கஷ்டங்கள் வரும்போது ஆமாம் கலக்கம் உண்டாகிறது. ஆனால் கலக்கம் அடைகிற மொழிய மனம் முறிவு அடைகிறது இல்லை. மனம் முறிவு அடைகிறது நான் நம்பிக்கையை இழந்து போச்சு, போ இனிமே ஒன்றும் முடியாது அப்படின்னு வர்றது கிடையாது. ஆமாம் கொஞ்சம் கலங்குறோம், கொஞ்சம் பார்க்குறதுக்கு அச்சுறுத்தலாக தான் இருக்குது. ஆனால் மனம் முறிவு அடைவது கிடையாது. துன்பப்படுறோமா? ஆமாம் துன்பப்படுறோம். ஆனால் கர்த்தர் என்னை கைவிட்டார்னு அந்த மாதிரி கண்ணோட்டம் வர்றதில்லை நமக்கு. அதே மாதிரி தள்ளப்படுறோமா? ஆமாம் தள்ளப்படுறோம். ஆனால் மடிஞ்சு போகிறது இல்லை, எந்திரிச்சிடறோம் திருப்பி. எத்தனை தடவை தள்ளப்பட்டு எழுந்திரிச்சிங்க? நீதிமான் 7 தடவை அவனுக்கு பிடிச்ச கீழே தள்ளினாலும் எழுந்திருப்பான் இருக்குது. அப்படின்னா அவனை கீழே தள்ளவே முடியாதுன்னு அர்த்தம். கீழே தள்ளவே முடியாது. கீழே தள்ள அவன் மேலே வந்துக்கிட்டு தான் இருப்பான். ஏன்னா அவனுக்கு மனமுறிவு அடைவது கிடையாதவன், மடிந்து போகிறது கிடையாதவன், நம்பிக்கை இழக்கிறது கிடையாதவன். ஏன்னு சொன்னால் வெளிப்புறத்தில் 1000 நெருக்கடிகளை உண்டாக்கலாம், கொடுக்கலாம். பிசாசானவன் அதனால் பயன்படுத்துகிறான் பாருங்கள். ஆனால் உள்ளே இருக்கிற பலன் அதிகமாக இருக்கும்போது, இருதயத்தில் இருக்கிற பலன் அதிகமாக இருக்கும்போது வெளியில் இருக்கிற நெருக்கடிகளை நாம் சமாளிக்க முடிகிறது. இந்த இருதயத்தில் பலன் உண்டாகணும்னா கர்த்தரோட ஒரு பெரிய உறவு, அதுதான் இருதயத்தை பலப்படுத்துகிறது. வெற்றி வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். வெற்றி வாழ்க்கைக்கான ஒரு இருதயம் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க, பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த பிஸ்னஸ்க்கு என்ன ரொம்ப முக்கியம்? வெறும் MBA இருந்துட்டால் பத்தாது. நிறைய பேர் MBA படித்தவங்க தோல்வி அடையிறத பார்க்குறோம். வெறும் படிப்பு அல்ல, படிப்பு நல்லது, இருக்கணும், உதவும். ஆனால் வெறும் படிப்பு அல்ல, படிப்புக்கு மேலே ஏதோ ஒன்று தேவைப்படுது. இருதயத்தில் ஒரு பெரிய விசுவாசம், மனதில் எண்ணங்கள் சரியாக இருக்கணும். ஒரு நல்ல இருதயம் நல்ல மனதை வச்சு தான் வெற்றி பெற முடியுமோ ஒழிய சும்மா வெறும் டிகிரியை வச்சு வெற்றி பெற முடியாது. டிகிரி ஒரு காகிதம், அதை அப்படி காட்டிக்கிட்டே இருக்க போகிறீங்களா? வெற்றி கிடையாது. அதை தாண்டி போய் நல்ல ஒரு இருதயம், உறுதியான இருதயம், கர்த்தருடைய வார்த்தையில் உறுதியாக இருக்கிற ஒரு இருதயம், மனம், எண்ணங்கள், நல்ல உயர்ந்த எண்ணங்கள், லட்சியங்கள், மனமுறிவடைய முடியாத அப்படிப்பட்ட ஒரு சோர்வடையாத, என்ன பண்ணாலும் ஒருவேளை கலக்கம் ஏற்படலாம் சில நேரத்தில், ஆனால் சோர்வடைகிறது இல்லை, சோர்ந்து போகிறது இல்லைங்கிறாரு. நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை அப்படிங்கிறாரு. எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம், நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? சோர்ந்து போகிறதுக்கு 1000 சூழ்நிலை இருக்குது, 1000 காரணம் கூட இருக்குது. வேலை போயிடுது, இது சரிப்பட்டு வரல, அது சரிப்பட்டு வரல, குடும்பங்களில் சில நேரத்தில் பிரச்சனை உண்டாயிடுது, குடும்பத்தில் பிரிவினைகள் உண்டாகுது, கஷ்டங்கள், இந்த மாதிரிலாம் எல்லா குடும்பங்களையும் சந்திக்கிறோம் இல்லையா? ரொம்ப சகஜமாக இன்றைக்கி நடக்குது. ஆனால் கிறிஸ்தவனுடைய இது என்னென்னா, கிறிஸ்தவன் ஒன்று இதுக்கெல்லாம் ஒன்றும் விதி விலக்கு கிடையாது பாருங்கள். அவங்களும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறாங்க இந்த உலகத்தில். ஆனால் மனம் முறிவடைவதில்லை, மடிந்து போவதில்லை, ஒடுங்கி போகிறதில்லை, கைவிடப்படுவதில்லை,
சோர்ந்து போகிறதில்லை. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சொல்லுவோமா? ஒடுக்கப்படுவதில்லை, மனம் முறிவடைவதில்லை, கைவிடப்படுகிறதில்லை, மடிந்து போகிறதில்லை, சோர்ந்து போகிறதில்லை. இது அப்படியே குறித்து வச்சுங்க, சொல்லுங்க தினந்தோறும். ஒடுக்கப்பட்டு போகிறதில்லை, மனமுறிவு அடைவதில்லை, கைவிடப்படுவதில்லை, மடிந்து போகிறதில்லை, சோர்ந்து போகிறதில்லை. ஏன்? வெறும் இப்படி சொல்கிறோன்னு இல்லை, அதுதான் ரியாலிட்டி. ஏன்னா நமக்குள்ள ஒரு வேலை நடந்துக்கிட்டு இருக்குது, உள்ள பலப்படுத்துறதுக்கு ஒரு வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. அது என்னன்னா, கர்த்தரை அறிகிற அறிவு, அவரோடு கூட உள்ள ஐக்கியம், அவரை குறித்த ஒரு உணர்வு, அவர் எவ்வளோ பெரியவர், நல்லவர், அவர் கைவிடாதவர், வாக்கு மாறாதவர், ப்ராமிஸ் கீப்பிங் காட்னு சொல்லுவாங்க. வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிற நல்ல தேவன். சங்கீதத்தில் 34வது சங்கீதத்தில் பாருங்கள், சங்கீதம், ஒரு நிமிஷம் திரும்புங்க, இதை அப்படியே வச்சுக்கோங்க, 2 கொரிந்தியர், அதை விளக்க போகிறேன். சங்கீதம் 37, சங்கீதம் 37 3வது வசனம் பாருங்கள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. இல்லை, அதுக்கு முந்தின வசனம், கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள். மறுபடியும் பாருங்கள், இங்கே டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் உதைக்குது. டிரான்ஸ்லேஷன் அவ்வளோ தமிழில் அவ்வளோ பிரமாதமாக வரல, இங்கிலீஷில் ரொம்ப ஜோராக வந்துருக்குது. தேசத்தில் குடியிருந்து, dwell in the land and feed on his faithfulness. சத்தியத்தை மேய்ந்து கொள்ன்ற இடத்துல, மேய்ந்து கொள்றதுனா ஃபீட் பண்ணுறது, சாப்பிட்றது. ஆடு மாடு மேயுது இல்லையா, புல்லு மேய்கிற மாதிரி சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுறது. பொதுவாக சத்தியம்னு சொல்லிடுச்சு. இங்கிலீஷில் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்கன்னா, எந்த சத்தியத்தைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதுதான் அங்கே அர்த்தம். சத்தியத்தை மேய்ந்து கொள்னா கர்த்தர் உண்மை உள்ளவர் என்பதை நல்ல ஆகாரம் போல் உட்கொண்டு அது உள்ள நல்லா இறங்கட்டும் அப்படின்னு அர்த்தம். சத்தியத்தை மேய்ந்துகொள். பைபிளை படிக்கும்போது எதுக்கு படிக்கணும்? ஆபிரகாம் எதுக்கு படிக்கணும்? ஈசாக்கு எதுக்கு படிக்கணும்? யாக்கோபு எதுக்கு படிக்கணும்? எலியாவை எதுக்கு படிக்கணும்? மோசே எதுக்கு படிக்கணும்? எலிசாவை எதுக்கு படிக்கணும்? தானியேல் எதுக்கு படிக்கணும்? எதுக்கு இந்த புஸ்தகங்கள்லாம் படிக்கணும்? எதுக்கு இவருடைய சரித்திரங்கள் எல்லாம் படிக்கணும்? கர்த்தர் அவங்களுக்கு செய்த பெரிய காரியங்களெல்லாம் ஏன் படிக்கணும்? ஏன்னா அதன் மூலமாக வெளிப்படுகிற சத்தியம் என்ன? கர்த்தர் உண்மை உள்ளவர். கர்த்தர் எப்படிப்பட்டவர்? உண்மை உள்ளவர், பொய் பேசாதவர், அவர் சொன்னது அப்படியே நிறைவேற்றுகிறவர். அவர் உண்மை உள்ளவர் என்பதை மறுபடியும் மறுபடியும் நிரூபிக்கிறார். ஆபிரகாம்கிட்ட சொன்னார், உன் சந்ததி அந்நிய தேசத்தில் போய் குடியிருப்பாங்க, 400 வருஷங்களுக்கு பிறகு மிகுந்த ஆஸ்தியோடு அவர்கள் வெளியே கொண்டு வருவேன். எப்போ சொன்னார்? ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணப்போ சொன்னார். எந்த காலத்தில் சொன்னாருங்க? கரெக்டாக 430 வருஷம் பொறுத்து மோசேங்கிற மனுஷனை எழுப்பி பார்வோனுடைய வீட்டிலே அவனை வளரச் செய்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து சிவந்த சமுத்திரத்தை கடத்தி வெளியே கொண்டார். அவ்வளோ பெரிய சூப்பர் பவருடைய ராஜாவை ஒன்றும் பண்ண முடியல, தடுத்து நிறுத்த முடியல. அங்கேருந்து வெளியே கொண்டு வந்து தேவன் அவர்கள் கொடுத்த அந்த தேசத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். எப்பேற்பட்ட ஒரு செயல் பாருங்கள். கர்த்தர் மறக்கலை, ஜனங்க மறந்துட்டாங்க. ஜனங்களுக்கு நம்பிக்கையே இல்லை பாருங்கள். அதனால தான் முதல் தலைமுறை கானான் தேசத்துக்குள்ளே போக முடியல. ஏன்னா ஜனங்களுக்கு சத்தியத்தை மேய்ந்து கொள்ளலை. இருக்கீங்களா? சத்தியத்தை மேய்ந்து கொள்ளலை. அதாவது கர்த்தர் உண்மை உள்ளவர்ங்கிறத நாளுக்கு நாள் உள்ள இறக்கலை. யாரோ அவங்களுக்கு போதிக்காமல் விட்டுட்டாங்க, இதெல்லாம் மறந்துட்டாங்க. ஆபிரகாமுக்கு, அவங்களுடைய முற்பிதாவாகி ஆபிரகாமுக்கு கர்த்தர் உண்மை உள்ளவராக இருந்திருக்கிறாரு. அவனுக்கு இப்படி தான் வாக்கு பண்ணார், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னார். குழந்தையே இல்லாதப்ப பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்லிட்டு வருஷ கணக்கில் போகுதுங்க. ஒன்றும் பெரிய ஜாதியாக்கல, குழந்தைய பிறக்கல, வருஷ கணக்கில் போகுது. 25 வருஷத்துக்கு பிறகு குழந்தைய தர்றாரு. அந்த 25 வருஷத்துக்குள்ளே இவங்க 25 வருஷம் என்ன பண்ணியிருக்கணும்? சத்தியத்தை மேய்ஞ்சிட்டு இருக்கணும். ஜனங்க என்ன பண்ணுவாங்க? 25 வருஷத்தில் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. என்ன எவ்வளோ நாள் ஆகுது, ஒன்றுமே நடக்கலையே, நான் கர்த்தரை நம்புகிறேன், எனக்கு ஒன்றுமே நடக்கலையே. அப்படி தான் இன்றைக்கி ஜனங்க ஒன்றுமே நடக்கலையேன்றாங்க. நான் சொல்கிறேன், நமக்கு இருக்கிற இந்த நாட்களை சத்தியத்தை மேய்ந்து கொள்ள பயன்படுத்த வேண்டும்.
கர்த்தர் உண்மை உள்ளவர்ங்கிறது திரும்ப திரும்ப பைபிள் எதுக்கு படிக்கிறோங்க? சபைக்கு எதுக்கு போகிறோம்? உபதேசத்தை எதுக்கு கேட்குறோம்? சத்தியத்தை எதுக்கு கேட்குறோம்? சத்தியத்தை எதுக்கு மேய்ந்து கொள்கிறோம்? மேய்ந்து கொள்ளும்போது, ஒழுங்கான சத்தியத்தை பிரசங்கம் பண்ணும்போது, அது சத்தியத்தை ஜனங்க மேய்ந்து கொள்ளும்போது, ஞாயிற்றுக்கிழமை காலில் வரும்போது ஒருவேளை ஆட்டங்கட்டு வந்திருந்தாலும், கலக்கம் அடைந்து வந்திருந்தாலும், திரும்ப போகிறதுக்குள்ள அவங்க நிதானமாகி போவாங்க. திரும்ப போகும்போது எப்படி போவாங்க? ஆமாம், கொஞ்சம் கலக்கம் அடைஞ்சிருந்தேன், ஆனால் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆமாம், சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது, ஆனால் என்னுடைய கர்த்தர் மாறாதவருங்கிற அந்த நம்பிக்கையோடு திரும்பி போவாங்க. இந்த அனுபவம் ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு வசனத்தை படிக்கும் போதும், ஜெபிக்கும் போதும், ஆண்டவரோடு உறவாடும் போதும், சபைக்கு வரும்போதும் போகும்போதும் இந்த அனுபவம் உங்களுக்கு உண்டாகணும். கலக்கம் அடைஞ்சு வந்திருந்தா கூட திரும்பி போகும்போது ஸ்டடியாகி போகணும். ஏன்னா சத்தியத்தை மேஞ்சிக்கிறீங்க இல்லையா? கர்த்தர் உண்மை உள்ளவர். யூ ஆர் ஃபீடிங் ஆன் இஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ். நல்லா சாப்பிடணும். அதை டாக்டர்கிட்ட போனீங்கன்னா வீக்காக இருக்குன்னு சொன்னீங்கன்னா என்ன சொல்கிறாரு? நல்லா சாப்பிடுவார், டெய்லி ஒரு முட்டை சாப்பிடும்பார், கறி சாப்பிடும்பார், அதை சாப்பிடு இதை சாப்பிடும்பார். ஏன்? ஸ்ட்ராங்காக இருக்கணும். நல்லா சாப்பிட்டா தானே உன் வியாதியை நீ ஃபைட் பண்ண முடியும்னு பாரு. உனக்கு உள்ள பலன் இருந்தால் தானேப்பா, உனக்கு சத்து இருந்தால் தானே வியாதியை எதிர்க்கக்கூடிய சக்தி இருக்குன்றாரு. உண்மை தானே அது? நான் படிக்கிற காலத்தில் வெளிநாட்டில் ஒரு நாளுக்கு ஜுரம் வந்துடுச்சு. ஜுரம் இல்லை, சளி. அங்கே ஒரே குளிர் பாருங்கள், ஐஸு குளிருமா இருக்கும். அப்படியே 4-5 மாதம் அப்படி தான் இருக்கும். 5 மாதம் அப்படி தான் இருக்கும். நவம்பரில் ஆரம்பிச்சதுன்னா அதோட மார்ச் வரைக்கும் அது ஒரு வழி பண்ணிடும் நம்மளை. ரோடெல்லாம் ஐஸாக இருக்கும், பனி 2-3 அடி உயரத்துக்கு இருக்கும். காரெல்லாம் நிறுத்திட்டு போனீங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா கார் காணும். ஏன்னா காரை மூடிட்டு இருக்கும், அது மலை மாதிரி அப்படி இருக்கும். எனக்கு இது பழக்கம் இல்லை. நான் சென்னையில் வளர்ந்தவன். அங்கே போயிட்டு அவஸ்தைப்பட்டேன் பாருங்கள். சளி அப்படியே ஊற்றுது எனக்கு, அப்படியே ஒன்றும் முடியல என்னால். சரி, நான் அங்கேயே ஒரு நர்ஸ் இருக்கிறாங்க அந்த பைபிள் காலேஜ்லேயே. அந்த நர்ஸை போய் பார்க்க சொன்னாங்க. போய் பார்த்தேன். அந்த மாதிரி நான் பண்ணிச்சு, ஃப்ரிட்ஜிலேருந்து 2 பெரிய கேன் ஜூஸ் எடுத்து கொடுத்துச்சு. சில்லுன்னு இருக்குது. நானே சளியில் போயிருக்கிறேன். எங்கள் வீட்டில் சளியில் சில்லுன்னு தண்ணியே குடிக்காத சுடு தண்ணி குடின்னு கொடுப்பாங்க இல்லைங்களா? சுடு தண்ணி. நல்ல சாப்பாடெலாம் கொடுக்க, முட்டை கிட்ட கறியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. என்ன கொடுப்பாங்க? கஞ்சி குடி, இந்த ரொட்டி சாப்பிடும்பாங்க. அந்த ரொட்டியை நான் இப்போ கூட அவ்வளோ பிரியமில்லை எனக்கு. ஏன்னா நோயாளி சாப்பாடுன்னு நினைக்கிறது அது. நான் நோய் வந்தால் தான் ரொட்டி சாப்பிடுவாங்க. யார் ரொட்டி சாப்பிட? சோறை கொடுப்பேன் நான். அப்படி பழக்கப்பட்டவன் நான். அங்கே போனால் அந்த அம்மா சில்லுன்னு அப்படியே ஐஸ் கோல்டாக இருக்குது. 2 பெரிய கேன், இவ்வளோ பெரிய கேன் அங்கே குடிச்சது. அந்த அம்மா சொல்லுது, காலையில் போயிருந்தேன், சொல்லுது, நாளைக்கு காலையில் உள்ள இதை குடிச்சு முடிச்சிடணும் இவ்வளோத்தையும் அப்படின்னுது. நான் நினச்சேன், ஆர் யூ ஷுவர்? நிச்சயமாக சொல்கிறீங்களா நீங்கள்? ஏன்னா இவ்வளோ சில்லுன்னு இருக்குது, குடித்தா சளி வந்துடாது அப்படின்னு. எந்த ஊர் பண்ணிச்சு? நான் இந்தியாங்கன்னு. சளி வராது. எப்படி வராதுன்னு கேட்டேன். சில்லுன்னு இருக்குது, சளி வராதா அப்படின்னா இந்த மாதிரி சொன்னிச்சு, தம்பி இது சில்லுன்னு இருக்கிறதுனால உனக்கு சளி வரல, இந்த சளியை எதிர்த்து நிற்கிறக்கூடிய சக்தி உனக்குள்ளே இல்லாதனால தான் உனக்கு சளி வந்திருக்குப்பா. சில்லு ஒன்றும் பண்ணிடாது, நல்லா குடி. இந்த சில்லுன்னு இருந்தாலும் இதில் வைட்டமின் சி இருக்குது, அது நிறைய உனக்கு கிடைக்கும் போது இந்த சளியெல்லாம் நாளைக்கு பாரு என்ன ஆகுது அப்படின்னுச்சு. எனக்கு சந்தேகம் தான் இந்த அம்மா மேலே. ஏன்னா நம்ம ஊரில் தான் எல்லாம் டாக்டர் ஆச்சு, நம்ம எல்லாருமே டாக்டர் தான் இல்லையா? டாக்டரை காட்டில் நமக்கு தெரியும். சந்தேகத்தோடு தான் வந்தேன். சரி, அந்த அம்மா சொல்லுதுன்னு குடித்தேன் பாருங்கள். அடுத்த நாள் கிளியர் ஆகிடுச்சு எல்லாம். என்னென்னா உள்ளே இருக்கிற சக்தி அதிகரிச்சிட்டேன், வெளியே இருந்து உண்டாகிற இந்த நோய், சரீரத்தை பிடிச்ச நோய் பலனற்று போயிடுச்சு. உள்ள பலன் உண்டாயிடுச்சு, எதிர்ப்பு சக்தி உண்டாயிடுச்சு. வெளியில் இருக்கிற நோய் பலன் இழந்து விட்டது. இதை தாக்க முடியாம, இந்த பலன் பெற்ற சரீரத்தை எதிர்த்து நிற்க முடியாம அது பலவீனம் அடைஞ்சு அது ஓடி போயிடுச்சு. இருக்கீங்களா? அப்ப நான் சொல்றேன், ஆவிக்குரிய விதத்தில் இது ரொம்ப பெரிய உண்மை. சரீர பிரகாரமா எப்படி உண்மையோ அதை விட 100 மடங்கு 1000 ஆவிக்குரிய விதத்தில் பெரிய உண்மை இது. ஏன் கலக்கம் அடைஞ்சு, கடைசியில் கலக்கம் அடைஞ்சதுனால சுத்தமாக மனமுறிவு அடைஞ்சு ஒடுக்கப்பட்டு கடைசியில் அப்படியே மடிந்து போகிறோம். ஏன் நிறைய பேர் அப்படியே ஒன்றும் இல்லாமல் போயிடுறோம்? ஏன்னா இந்த உள்ள அந்த ஒரு சக்தியை டெவலப் பண்ணாமல் விட்டுட்டோம்.
சத்தியத்தை மேய்ந்து கொள்ளாமல் விட்டுடும். கர்த்தர் உண்மை உள்ளவர், வல்லவர். அதனால தான் ஆபிரகாமை பற்றி வாசிக்கும் போதெல்லாம் எனக்கு உள்ள இன்னும் பலப்படுது எனக்கு. ஏன்னா கர்த்தர் இப்படி பண்ணியிருக்காரு, ஒரு மனுஷனை வச்சு என்னெல்லாம் பண்ணுறாரு அவர். பஞ்ச தேசத்தில் அவனை செழிக்க பண்ணுறாரு. 4-5 ராஜாக்கள் வந்து அவனை இவனுடைய சொந்தக்காரனை வந்து கூப்பிட்டு போயிட்டான். சோதோம் குமாரில் வந்து கொள்ளையடித்து அந்த ஊரே கொள்ளையடித்துட்டு போயிட்டான். ஜனங்கள், ஆண் பெண் பிள்ளைகள் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டான். அதில் இவனுடைய லோத்தும் சிக்கிட்டான். இவன் 318 வீட்டு வேலைக்காரர்களை வச்சு அவங்கள விடுவிச்சு கொண்டாடுறான். 4 ராஜாக்களையும் அவருடைய சேனைகளையும் வெறும் 318 ராஜாக்களை வச்சு ஜெயித்து கொண்டாடுறான். ஆச்சரியமா இல்லை? ஒரு சாதாரண மனுஷன். இவன் ஒன்றும் ராஜா கிடையாது, இவன்கிட்ட ரதம் கிடையாது, குதிரை கிடையாது, இவன்கிட்ட போர் வீரர்கள் கிடையாது, இவன்கிட்ட வேலை செய்கிறவங்களாம் வீட்டில் இவனுடைய ஆடு மாடுகளை மேய்க்கிற ஆளுங்க, எல்லாம் மந்தையை மேய்க்கிற ஆளுங்க. அதுதான் தொழில் இவனுக்கு. அவங்கள வச்சு யுத்தம் பண்ணி ஜெயித்த அத்தனை பேர், அத்தனை ராஜாக்களையும் தோற்கடிச்சு, போர் வீரர்கள்லாம் தோற்கடிச்சு கொண்டாடுறான்னா யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்? அவனுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற வாக்கு தத்தம் அப்படி. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், உன் நிமித்த பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அப்படின்னு அர்த்தம். கர்த்தர் பெரிய பிளானை வச்சிருக்கிறாரு. உலகத்துக்கே இவன் மூலமாக பிறக்க போகிற இயேசுநாதர் தான் ரட்சகர் வரப்போகிறாரு. அதனால் இவனை லேசில் கொல்ல முடியாது. நீங்கள் இவன் வாழ்வான், குழந்தைய பெற்றெடுப்பான், அந்த குழந்தை வளரும், தலைமுறையாக சந்ததிகள் உருவாங்க. அதிலிருந்து இயேசுநாதர் வந்து பிறப்பார். ஆபிரகாமின் சந்ததியில் வந்து பிறப்பார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம்லாம் நமக்கு சொந்தமாகும்படி ஆண்டவர் பிளான் பண்ணியிருக்காரு. அதனால எவனும் கொல்றது லேசு கிடையாது. ஆபிரகாமை கொல்லவே முடியாது. மேய்ந்துக்கிறீங்களா? அது இதனால் சாப்பிட்றீங்களா, வாங்குறீங்களா உள்ள? அப்போ நான் சொல்கிறேன், கடவுள் நம்மளை தெரிந்து கொண்டிருந்தாருன்னா, நம்மளை குறித்து ஒரு பெரிய நோக்கத்தை வச்சுருந்தாருன்னா, திட்டத்தை வச்சுருந்தாருன்னா, நம்மளை அழைச்சிருக்கிறாருன்னா, ஒரு காரியத்தை நம்ம கையில் கொடுத்து செய்ய சொல்லியிருக்காருன்னா, எவரும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. நீங்களே மனம் முறிவடைந்து ஒடுங்கி போய் கர்த்தர் என்னை கைவிட்டார்னு நினச்சி மடிந்து போனால் ஒழிய எவரும் உங்களை தோற்கடிக்க முடியவே முடியாதுன்னு நான் சொல்கிறேன். அப்போ நான் எப்படி நெருக்கப்பட்டாலும் ஒடுக்கப்படாமல் இருக்க முடியும்? நான் எப்படி கலக்கம் அடைஞ்சாலும் மனமுறிவு அடையாமல் இருக்க முடியும்? நான் எப்படி துன்பப்பட்டாலும் கைவிடப்படவில்லைங்கிற ஒரு உணர்வோடு இருக்க முடியும்? நான் எப்படி தள்ளப்பட்டு மடிந்து போகாமல் இருக்க முடியும்? நான் எப்படி இவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சோர்ந்து போகாமல் இருந்து வெற்றியை காண முடியும்? எப்படி காண முடியும்னா, நான் சத்தியத்தை மேய்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் எவ்வளோ பெரியவர், நல்லவர்ங்கிறத இன்னும் நான் உள்ளத்தை திறந்து, என் மனதை திறந்து அதை இன்னும் அதிகமாக அறிந்து கொண்டு அதை கேட்டு அதனால தான் பாருங்கள், சில சபைக்கு வர்றத ஏதோ ஒரு கடமையாக நினைக்கிறாங்க. சரி, போயிட்டு வந்துடணும், நம்ம கோயிலுக்கு போகணுமே, கிறிஸ்தவர ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, போய் ஆகணும். ஐயோ, ஒன்றும் விளங்கலன்னு அர்த்தம். இல்லை, போகலைன்னா நீங்கள் 10 முறை ஞானஸ்தானம் எடுத்திருந்தா கூட போய் வசனத்தை கேட்டு ஒரு நல்ல வசனத்தை போதிக்கிற ஒரு இடத்துல, சத்தியத்தை சத்தியமாக எடுத்து சொல்கிற இடத்துல போய் வசனத்தை தொடர்ந்து கேட்கலன்னா, வாழ்க்கை இந்த உலகம் பொல்லாதது பாருங்கள். கலக்கம் அடைகிறதுக்கு உங்களுக்கு 1000 காரணம் வரும் வழியில். உங்கள் வாழ்க்கையை வாழும்போது கலக்கம் அடைகிறதுக்கு 1000 காரணம் வரும். ஊழியம் செஞ்சிங்கன்னா அந்த ஊழியத்தையே விட்டுட்டு போகலான்றதுக்கு 100கணக்கான காரணங்கள் வரும். நான் 40 வருஷம் ஊழியத்தில் அனுபவப்பட்டு நான் சொல்கிறேன். 1000 காரணம் வரும் உங்களுக்கு. சொல்லும், எல்லாம் சொல்லுவோம், நாடி நரம்பெல்லாம் சொல்லும், வேணாம் உனக்கு இது, உனக்கு எதுக்கு இந்த வம்பு அப்படின்னும். வாழ்க்கையே வெறுத்து போகிறதுக்கு 1000 காரணம் வரும். ஏன்னா அந்த உலகம் அப்படி கஷ்டமான உலகம் பாருங்கள். அதனால தான் இப்படி ஒரு சபை தேவை. இது எதுக்கு இவ்வளோ பெரிய பில்டிங்கை கட்டியிருக்கிறாங்க? எதுக்கு இங்கே வந்து பாஸ்டர் வேறு எங்கேயும் போகாமல் இங்கேயே உட்காந்து அறந்தோறும் போதிச்சு உங்களுக்காக எல்லாம் பண்ணுறாங்க? ஏன்னா இது கர்த்தர் கொடுத்துருக்கிற ஒரு வேலை, ஜனங்களுடைய உள்ளத்தை பலப்படுத்துகிற வேலை, உள்ளத்தில் சத்தியத்தை இறக்குற வேலை. அப்படி இறக்கும்போது அவர்கள் கலக்கமடைஞ்சால் கூட அவர்கள் ஒருபோதும் மனமுறிவு அடையவே மாட்டாங்க, சோர்ந்து போக மாட்டாங்க, நம்பிக்கை இழக்க மாட்டாங்க. அப்படி மாறுறதுக்காக தான்
சத்தியத்தை மேய்ந்துகொள் அப்படின்னு சொல்லியிருக்கு. எல்லாம் சொல்லுங்க, சத்தியத்தை மேய்ந்துகொள். அப்படின்னா அர்த்தம் என்ன? ஃபீட் ஆன் ஃபெய்த்ஃபுல்னஸ், ஆன் காட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ். கடவுள் எவ்வளோ உண்மை உள்ளவர், சொன்னதை நிச்சயமாக செய்வாருங்கிறத சாப்பாடாக தினந்தோறும் சாப்பிட்ணும். சாப்பாடு 3 வேளை சாப்பிட்றோம் இல்லையா, அதுபோல் இதை பல வேளை தினந்தோறும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், உட்கொண்டு கொண்டே இருக்கணும். பலன் உள்ள அதிகமாக அதிகமாக. நான் சொல்கிறேன், வெளியே இருந்து வர்ற நெருக்கடிகள் உங்களுக்கு எப்படி தோன்றும்? அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரமாக தோன்றும். இந்த ரிசல்ட் என்னென்னா, உள்ள ஸ்ட்ராங் ஆகிட்டீங்கன்னா இவ்வளோ பெரிய பவுல் பாருங்கள் எவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டுருக்காரு. அவர் கஷ்டத்தை வாசித்து இன்னும் கொஞ்சம் வாசித்து சொல்கிறார். 2 Corinthians 2ஆம் அதிகாரத்தில் போங்க. இது கொஞ்சம் சொன்னார். இங்கே என்ன சொல்கிறாரு? நெருக்கப்பட்டோம், கலக்கம் அடைஞ்சோம், துன்பப்பட்டோம், கீழே தள்ளப்பட்டோம், ஆனாலும் சோர்ந்து போகிறது இல்லைன்றாரு. நீங்கள் 2 Corinthians 11ஆம் அதிகாரத்துக்கு போங்க. 11ஆம் அதிகாரத்துக்கு போங்க, 20ஆம் வசனம் பாருங்கள். ஒருவன் உங்களை சிறையாக்கினாலும், ஒருவன் உங்களை பட்சித்தாலும், ஒருவன் உங்களை கைவசப்படுத்தினாலும், ஒருவன் தன்னை உயர்த்தினாலும், ஒருவன் உங்களை முகத்தில் அறைந்தாலும் சகித்திருக்கிறீர்களே. 23லேருந்து 27 வரை. அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன். இப்போ கேளுங்க, அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேகந்தரம் மரண அவதியில் அகப்பட்டவன், யூதர்களால் ஒன்று ஒரே 40 அடியாக 5 தரம் அடிப்பட்டேன். 39 தடவை. 40 தடவைக்கு மேலே அடிக்கூடாதுன்னு யூதர்கள் இது ரோம அரசாங்கத்தினுடைய சட்டம் பாருங்கள். இவரை கூப்பிட்டு போய் 5 தடவை 39 தடவை வாரநாள் அடிச்சிருக்கானுங்க. 5 தடவை நடந்திருக்குது இவருக்கு. கரெக்டாக சட்டத்துக்கு உட்பட்டு 40க்குள்ளே நிறுத்திக்குவாங்க. கரெக்டாக அவனை ஒன்றும் பண்ண முடியாது. 5 தரம் அடிப்பட்டேன். அவனுக்கு வாரில் அடிப்பட்டால் எப்படி இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? உடம்பே புண்ணாயிடும். 3 தரம் மிலாறுகளால் அடிப்பட்டேன், 1 தரம் கல்லெறி உண்டேன், 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்புலகம் பகல் முழுவதும் போக்கினேன், அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும், கள்ளரால் வந்த மோசங்களிலும், என் சுயஜனங்களால் வந்த மோசங்களிலும். திருடம் ஒரு பக்கம், வீட்டில் இருக்கிறவனே இன்னொரு பக்கம், கூட இருக்கவங்களே சொந்த ஜாதியே ஒரு பக்கம், மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரங்களில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும். எங்கே பார்த்தாலும் பிரச்சனை. பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை, கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை, உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். எத்தனை பேர் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுருக்காங்க? நெருக்கப்பட்டேன்னா இந்த மாதிரிங்க. எவ்வளோ பிரச்சனை பாருங்கள். ஊழியத்தை ஒன்றும் லேசாக ஒன்றும் செஞ்சிடல. உலகம் முழுக்க பிரசங்கம் பண்ணார், லேசாக ஒன்றும் செஞ்சிடல. இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணார். ஆனால் சொல்கிறாரு, 4ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, 2 Corinthians அங்கே 16ஆம் வசனத்தில், நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. வெளியில் பெரிய அட்டாக்கு, அடி, செம்ம அடி, உடம்பெல்லாம் புண்ணாகுது, பசி, பட்டினி, வருத்தம், இதெல்லாம் நடக்குது. என்னை கொண்டு போய் தூக்கி உள்ளே போடுறான், அடிக்கிறான், உதைக்கிறான், எல்லாம் பண்ணுறான், கப்பர் சேதம், அது இதுன்னு நடக்குது. சொந்தக்காரன்ட்ட பிரச்சனை, வெளியில் அங்கே பிரச்சனை, கள்ள சகோதர இடத்துல பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் இருக்குது. இருந்தாலும் அவர் சொல்கிறாரு, இதை எப்படி பார்க்குறேன்னா, அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம். எல்லாம் ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். இப்படி பார்க்குறதுனால தான் அதையெல்லாம் கடந்து போக முடிஞ்சது. என்னென்னா, இது சீக்கிரம் நீங்கி போகிற உபத்திரவம், சீக்கிரம் நீங்கி அதி சீக்கிரத்தில் தான். இன் அ மோமெண்ட் லைட் அஃப்ளிக்ஷன் விச் இஸ் பட் ஃபார் அ மோமெண்ட்னு வருது இங்கிலீஷில். பட் ஃபார் அ மோமெண்ட்னா ஒரு செகண்ட், அவ்வளோதான். அதுதான் ஒரு மோமெண்ட். இப்படி மறைஞ்சு போமா. அவர் என்ன சொல்கிறாரு? ஒரு செகண்டில் மறைஞ்சு போகிற உபத்திரம்னா சொன்னார். கிடையாது. அவர் வாழ்நாள் முழுக்க துன்பப்பட்டாருங்க. எத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சார். போகிற இடமெல்லாம் துன்பம். பிரசங்கம் பண்ணுற இடத்துலலாம் நிறைய இடங்களில் அவருக்கு கஷ்டம் கொடுத்தாங்க. சிறைச்சாலை, அடி, உத, பகையின் நிமித்தம் எல்லாம் பண்ணாங்க. ஆனால் அவர் சொல்கிறாரு, இது அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரம். இது ஒன்றும்
ஒரு செகண்டில் ஒன்றும் போயிடல. அதி சீக்கிரத்தில் தான் எந்த அர்த்தத்தில் சொல்கிறாரு? நித்தியத்தோடு கம்பேர் பண்ணுறாரு. வாழ்க்கை எப்படி பார்க்குறாரு பாருங்க. வாழ்க்கைங்கிறது நான் இங்கே வாழ்கிற 70 80 வருஷம் 90 வருஷம் 100 வருஷம் இல்லை. வாழ்க்கைங்கிறது நித்தியமாய் நான் வாழப்போகிறேன். ஆண்டவரோடு இருக்க போகிறேன். செத்த பிறகும் மறுபடியும் உயிரோடு எழுந்து ஆண்டவரோடு நான் நித்தியமாக வாழுவேன்னு, ஆவி ஆத்மா சரீரம் முழுமையாக வாழ்வேன்னு வேதம் சொல்லுது. அந்த நம்பிக்கை அவருக்குள்ளே இருக்கு பாருங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, அது நித்திய வாழ்க்கை, இது ஒரு குறுகிய வாழ்க்கை. அதை இந்த 100 வருஷத்தோட கம்பேர் பண்ண என்ன? இது அதி சீக்கிரத்தில் நீங்குகிற லேசான உபத்திரம், அதி சீக்கிரத்தில் போகிற உபத்திரம். அப்போ இந்த உலகத்தை நம்ம சந்திக்கிற கர்த்தர் நிமித்தமாக சந்திக்கிற கஷ்டங்களை எப்படி பார்க்கணும்? எப்படி சோர்ந்து போகாமல் இருக்கிறது, அதன் மத்தியில் எப்படி பலப்படுறது, உள்ள ஒரு பெரிய எனர்ஜி உண்டாகணும் நமக்கு. எப்படி அந்த எனர்ஜி உண்டாகுது? சத்தியத்தை மேய்ந்து கொள்வதன் மூலமாக, கர்த்தர் உண்மை உள்ளவர் என்பதை அதிகமாக உட்கொள்வதன் மூலமாக அது உண்டாகுது. அது உண்டாகும்போது கண்ணோட்டமே மாறுது வேறு விதமாக. எப்படி மாறுது? இது லேசான உபத்திரம், அதி சீக்கிரத்தில் இப்படின்னா போகிற மாதிரி. நித்தியத்தோடு கம்பேர் பண்ணால் இந்த 100 வருஷ வாழ்க்கை இப்படி தான், இவ்வளோதாங்க, இவ்வளோதான். ஒரு நாள் 1000 வருஷத்துக்கு சமன்றாங்க. அப்போ ஒரு க்ஷணம் அவ்வளோதான், டக்குன்னு போகிறது. அப்போ எப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்ட மாற்றம் ஏற்படுது பாருங்கள். அந்த கண்ணோட்ட மாற்றம் தான் இவருடைய வெற்றிக்கு ரகசியம். நீங்கள் அப்படி பார்க்குறீங்களா வாழ்க்கையை? நான் கூட சின்ன வயசில் ரொம்ப பயந்தது உண்டு. என்ன இப்படி போனால் ஏதாவது ஃபெயிலியர் ஆகிடுவோமோ, வாழ்க்கையில் ஒன்றும் உருப்படாமல் போயிடுவோமோ. ஏன்னா நான் பார்க்குறேன் இல்லையா, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க சிலர்லாம். அதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ நம்ம போய் இதில் சிக்கிட்டு கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போயிடுவோமோ நம்ம அப்படின்ற பயம் எனக்கு. வாழ்க்கையை பற்றி ரொம்ப பெரிய பயம், கரிசனை எல்லாம் உண்டாகிறது பாருங்கள். ஆனால் கர்த்தரை நம்ப அவர் என் வாழ்க்கையில் சில காரியங்களை செய்ததெல்லாம் பார்த்தேன், நடத்தின விதமெல்லாம் பார்த்தேன். கர்த்தர் எப்படி அற்புதமாக தேவையில்லை சந்திக்கிறாருன்னு பார்த்தேன். எப்படி காரியங்களை செய்கிறாருன்னு பார்க்கும்போது எனக்குள்ளேயே யோசிக்க தோணுது, என்ன ஒரு வாழ்க்கை தானே வாழ்கிறோம். there is only one life to live. ஒரே ஒரு வாழ்க்கை தான் வாழ போகிறோம். இந்த 100 வருஷத்துக்குள்ள உட்பட்ட வாழ்க்கை இந்த உலகத்தில் நம்ம வாழ போகிறோம், அவ்வளோதான் வாழ போகிறோம். அதில் போய் பயந்துக்கிட்டே வாழ்ந்தா எப்படி? செய்ய கர்த்தர் நம்மளை அழைச்சதை செய்யாமல் தயங்கி பயந்து ஹெசிடேட் பண்ணி தயங்கி ஒன்றும் இல்லாமல் போகிறதா? போ, என்னானாலும் சரி ஊதிச்சிடுறது, செஞ்சு கர்த்தருக்கு எந்த காரியங்களை சாதிப்போம். ஏன்னா கர்த்தர் நம்மளை அழைச்சிருந்தாருன்னா, ஒரு காரியத்தை செய்யணும்னு விரும்பினார்னா அவர் செய்யட்டும். நான் அப்போ போகணும் இல்லை, அவர் சொல்கிற இடத்துக்கு போகணும், செய்கிற காரியத்தை செய்ய வேண்டும் என்கிற ஒரு தைரியத்தில் தான் இறங்கினேன். சிலர் கேட்கலாம், அப்படி நினச்ச மாதிரிலாம் நடைபெறாமல் போனால் என்னையா பண்ணுறது? ஒன்றும் ஆகாது. பத்திரமா கர்த்தர்கிட்ட போய் சேர்ந்து நித்தியமாக சந்தோஷமாக அவர் சொன்னதை செஞ்சேங்கிற பரம திருப்தியோடு நான் வாழுவேன். இருக்கிறீங்களா? எங்கே போக சொன்னாரோ போயிட்டேனே, என்ன செய்ய சொன்னாரோ செஞ்சுட்டேனே, எனக்கு என்ன கொடுத்தாரோ அதன்படி நான் செஞ்சுட்டேனே. உலகம் அது வெற்றியாக பார்த்தாலும் சரி, தோல்வியாக பார்த்தாலும் சரி, எப்படி பார்த்தாலும் சரி, சின்னதாக நினச்சாலும் சரி, பெருசாக நினச்சாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. கர்த்தர் என்ன நினைக்கிறாரு? கர்த்தர் சொல்வார், உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே வாம்பார். அதுதான் வேணும் நமக்கு. இவங்க என்ன சொன்னாங்கன்றது முக்கியம் கிடையாது. வாழ்க்கையை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? உள்ள அந்த எனர்ஜி, இதுதான் பாருங்கள், எனர்ஜியை கொடுக்குது. ஊழியம் செய்கிறதுக்கு எனர்ஜியை கொடுக்குது. இன்றைக்கி தெரியும் எனக்கு, பல இடங்களில் ஊழியக்காரெல்லாம் கூட வந்திருப்பீங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க பல இடங்கள்லேருந்து வந்திருக்கீங்க. உள்ளே வர்ற எனர்ஜி வாழ்க்கையின் சவால்களை எதிர்த்து நின்று அவைகளை ஒரு பொருட்படுத்தாமல் முன்னேறி சென்று பயப்படாமல் தயங்காமல் சோர்ந்து போகாமல் முன்னே செல்ல வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் உண்மை உள்ளவர் என்பது உள்ளே இறங்கும். அது இறங்கிறதுக்கு ஒரு வழி சொல்கிறேன் நான். தினந்தோறும் ஆண்டவர் எவ்வளோ உண்மை உள்ளவர் என்பதை சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். ஆமென். கர்த்தரை துதியுங்கள்.
அவர் நல்லவருங்கிறதுனால துதிங்க. அவர் கிருபை என்றும் உள்ளதுங்கிறதுனால துதியுங்க. அவர் செஞ்சதெல்லாம் எண்ணி பார்த்து துதியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். வெறும் முறையிட்டு இருக்காதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஸ்தோத்திரம் செலுத்தும் போது நீங்கள் என்ன, உங்களுடைய உள்ளம் உறுதியாகிறது, உறுதியான உள்ளமாக மாறுகிறது. கர்த்தர் கூட இருக்கிறாரு, கர்த்தர் செய்வாருங்கிற எண்ணம் உண்டாகுது. சரி, அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரம். அதிசீக்கிரன்றதை பார்த்துட்டோம். அதிசீக்கிரம்னா ஒரு செகண்ட் இல்லை, சில நேரத்தில் பல வருஷங்கள் நடக்குது. அவருக்கு ஏராளமாக நடந்தது. ஆனால் அதை அப்படி பார்க்குறாரு. அப்படி பார்த்து தான் கடைசியில் எத்தனை முறை கூட்டு போய் அடித்து எத்தனை முறை சிறைச்சாலையில் போட்டாலும் எவனும் தடுத்து நிறுத்த முடியல. கடைசியில் சாகிறதுக்கு முன்னால் சொல்கிறாரு, நான் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கோ. செஞ்சு முடிச்சிட்டார். கடவுள் என்ன செய்ய சொன்னாரோ அதை செஞ்சு முடிச்சிட்டான்றார். கடைசியில் ஐயோ நான் என்னென்னமோ செய்யணும்னு நினச்சேன், ஒன்றும் செய்ய முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்ல. கர்த்தர் என்ன செய்யணும்னு சொன்னாரோ அத்தனை இடத்துக்கும் போயிட்டேன், சபைகளை ஸ்தாபித்தேன், ஜனங்களுக்கு போதிச்சேன், செய்ய வேண்டியதை செஞ்சிட்டேன், உலகம் முழுவதும் போய் சுவிசேஷ அறிவிச்சு முடிச்சிட்டேன். போகாத இடம் கிடையாது, அந்த அளவுக்கு போயிட்டேன்றாரு. எனக்காக நீதியின் கீழே ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்காக மட்டுமில்லை, இதை போல கர்த்தரை பின்பற்றி செயல்படுகிற ஒவ்வொருவருக்காகவும் அது வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்காக எனக்காக கூட வைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி பயணம் பண்ணுறாரு பாருங்க, வாழ்க்கை பயணத்தை. 2025 வந்திருக்கிறோங்க. எப்படி முன்னேறி செல்ல போகிறோம்? சோர்ந்து போக போகிறோமா? கலக்கம் அடைஞ்சு போயிட்டு போகிறோமா? மனம் முறிவடைய போகிறோமா? கிடையாது. முன்னேறி செல்ல போகிறோம். ஆமென். என்ன வந்தாலும் சரி, கர்த்தர் உண்மை உள்ளவர் என்பதை நான் நம்புகிறேன். அதை ஒருபோதும் நான் மறப்பதில்லை. அதை ஒருபோதும் நான் அதுக்கு எதிராக நான் நம்புகிறது கிடையாது. ஐயோ ஒன்று நடக்காமல் போனேன், நான் நடக்காமல் போனால் ஒன்றும் இல்லைங்க, செத்து ஆண்டவர்கிட்ட போய் நல்லா சந்தோஷமாக நித்தியமாக இருக்க போகிறேன், அவ்வளோதான். அதை யாரும் மாற்றவே முடியாது. வெற்றி தான், எப்படியும் வெற்றி தான். பயந்து சாகிறத விட வெற்றிகரமாக போய் விசுவாசத்தோடு போய் என்ன செய்ய சொன்னாரோ செஞ்சுட்டு கரெக்டாக முடிச்சுட்டு போகணும். ஆமென். அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரம். சீக்கிரம் போயிடும் டக்குன்னு, அவ்வளோதாங்க. வாழ்க்கை முடிஞ்சிடுங்க. 40 வருஷத்துக்கு முன்னால் நான் ஆரம்பித்தப்போ எல்லாம் கருகருன்னு இருந்தது முடி. வயசு 40 கழிச்சுக்குங்க, அதுக்குள்ளே போக விரும்பலை நான். ஆள் வேறு மாதிரி இருந்தேன். திடீர்னு பார்த்தா 42 வருஷம், 40 வருஷம் போயிடுச்சு. 40 வருஷம் போயிடுச்சு, எங்கே போச்சுன்னே தெரில. ஆனால் ஒன்றுமே செய்யலைன்னு சொல்ல முடியாது. இந்த 40 வருஷத்தில் எவ்வளவு இடையூறுகள், இன்னல்கள், எவ்வளோ பிரச்சனைகள் எல்லாத்தையும் மீறி கடவுள் என்ன சொன்னாரோ அதை செஞ்சுருக்கிறேன். எத்தனை வருஷம் துவக்கும் போது நான் யோசிச்சிருக்கிறேன், வருஷம் துவங்கும் போதெல்லாம் யோசிச்சிருக்கிறேன், இந்த வருஷத்தோடு இது போதும், இன்னும் எவ்வளோ நாள் தான் அப்படி போகிறது, எவ்வளோ கஷ்டம் தான் அனுபவிப்பது அப்படின்னு நினச்சிருக்கிறேன். ஆனால் மனமுறிவடைந்து போகவில்லை, சோர்ந்து போகவில்லை. உள்ளேருந்து ஏதோ ஒரு எனர்ஜி வருது, உள்ளேருந்து எனர்ஜி வருது. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே இருக்கும்போது, இது நமக்குள்ளே போயிட்டே இருக்கும்போது, இதிலேருந்து சத்தியத்தை, கர்த்தர் உண்மை உள்ளவர் என்கிற சத்தியத்தை மேய்ஞ்சு கொண்டிருக்கும் போது உள்ளேருந்து ஒரு எனர்ஜி உண்டாகுது. அது வெளியிலிருந்து வர்ற எனர்ஜியை காட்டிலும் அதிகமாக இருக்க வேண்டும். அதிகமாக இருந்ததுன்னா ஜெயந்தான். நெருக்கடியை வரிசையாக வாசித்தேன். பவுல் பட்ட நெருக்கடிகள், துன்பங்கள்லாம். உள்ள அதை காட்டிலும் பலன் அதிகமாக இருக்க வேண்டும். உள்ளான பலம்தான் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கிறது. ஆமென். எந்த விதமான கடினமான உலகத்திலையும் சவாலான சூழ்நிலையில் நீங்கள் வெற்றி பெறலாம். சரி, அதிசீக்கிரம்னு சொன்னது மட்டும் இல்லை, லேசான உபத்திரம்னு வேற சொல்றாரு. கண்ணோட்டமே மாறிடுச்சு, பெர்ஸ்பெக்டிவே மாறிடுச்சு. லேசான உபத்திரம் எல்லாம் சொல்லுங்க, லேசான உபத்திரம். இவ்வளோ நேரம் லிஸ்ட்டு வாசித்தேன் நான். 2 கொரிந்தியர்லேருந்து வாசித்தேன், அப்புறம் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலேருந்து வாசித்தேன், 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்திலேருந்து வாசித்தேன். நெருக்கப்படுறது, கலக்கம் அடைகிறது, இது பற்றில துன்பப்படுறதெல்லாம் லேசான உபத்திரம் மாதிரியே தெரியுது. ஹலோ,
இதுதான் லேசான உபத்திரவமா? கப்பர் சேதம் லேசான உபத்திரவமா? 5 முறை 39 அடி வாங்குறது லேசான உபத்திரவமா? வாரனால சிறைச்சாலைக்கு போகிறது லேசான உபத்திரவமா? பசி பட்டினி இப்படின்னு பலவிதமான துன்பங்கள் ஊழிய நிமித்தமாக ஏற்படுத்தலாம் லேசான உபத்திரவமா? அவர் சொல்கிறாரு லேசான உபத்திரவம்னு. எப்படி லேசான உபத்திரவம்? எதோட கம்பேர் பண்ணுறாரு? எப்படி அதி சீக்கிரத்தில் நீங்கன்னு சொல்கிறாரு. அது அதி சீக்கிரம் வந்து 1 செகண்ட் இல்லையோ, அது எப்படி நிச்சயத்தோடு கம்பேர் பண்ணால் இது வந்து ஒரு ஒரு சிட்டிகை நேரம் மாதிரி. அது போலவே இந்த லேசான உபத்திரவங்கிறதும் கர்த்தர் கொடுக்கிற நித்திய கனமகிமையோடு கம்பேர் பண்ணும்போது இது ஒன்றுமே கிடையாது. ரொம்ப லேசான உபத்திரவம். இருக்கீங்களா? ஒருத்தர் சொன்னார், எல்லாம் என்னை பற்றி இப்படி பேசுகிறாங்க ஐயா, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, மனம் முடிஞ்சு போய் உட்காந்துருக்கிறேன். நான் சொன்னேன், இப்படியே உட்காந்துதான் தேர மாட்டீங்க. இல்லையா, அவன் பேசுகிறானே ஐயா, நீங்கள் அவனை மாற்ற முடியுமா? நீங்கள் பேசுகிறவனை மாற்ற முடியுமா? அவன் மாற்றவே மாட்ட மாட்டான். ஏன்னா அவன் பேசுகிறதுக்குன்னே பிறந்திருக்கிறான். அவன் அதுதான் வேலை அவனுக்கு, அவன் பேசித்தான் இருப்பான். அப்போ நீங்கள் அவனை மாற்ற முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இவனை மாற்ற முடியாது, ஆனால் என்னை மாற்றுறதுக்கு என்னால் முடியும். நான் உள்ள பலப்பட்டுட்டு எழுந்து நிமிர்ந்து நின்று இந்த மலையெல்லாம் தாண்டி இதை நான் கர்த்தருடைய வார்த்தையை பேசுறதன் மூலமாக அவனுக்கு கூறிய பற்களை கொடுத்துருக்கிறேன்றார் கர்த்தர். மலையை கூட பதறாக்கக்கூடிய வல்லமை உடைய நாவலை கொடுத்துருக்கேன்றாரு. எழுந்து நின்று கர்த்தருடைய வார்த்தையை பேசி முன்னேறி சென்று நம்பிக்கையை உள்ளத்தில் வைத்து முன்னேறி செல்லும் போது அதெல்லாம் ரொம்ப லேசானது மாதிரி தெரியுது. ஒன்றுமே கிடையாது. சின்ன வயசில் நான் ஆரம்பிக்கும் போதே பெரிய பிரச்சனைகள் பாருங்கள். ஆரம்பிக்கும் போதே ஒழிச்சு கட்டணும்னு நினச்ச ஆளுகள்லாம் உண்டு. ஆனால் அவங்கெல்லாம் இப்போ பரலவும் போயிட்டாங்க. இந்த நல்ல மனிதர்கள் ஆண்டவர் சமூகத்தில் ஒரு நாள் சந்திப்பேன் நான். அவங்கெல்லாம் பரலவும் போயிட்டாங்க. நான் இன்னும் இருக்கிறேன்னே. ஏன்னா அவங்கெல்லாம் என்னோட வயசானவங்க போயிட்டாங்க, நான் இன்னும் இருக்கிறேன். நான் வந்து அதை கண்டு மனம் முடிவடைஞ்சிருந்தேன்னா அவங்களுக்கு முன்னால் நான் போயிருப்பேன். ஹலோ, நான் சொல்கிறேன், உங்களுடைய சகல சத்துருக்களும் எதிரிகளும் அவங்கெல்லாம் ஒரு நாள் இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் முடிஞ்சிடும். இருந்தாலும் உங்களை எதிர்க்க மாட்டாங்க. அதெல்லாம் முடிஞ்சிடும். ஒருவேளை சிலர்லாம் இருக்கலாம், இருந்தால் கூட என்ன எதிர்க்கிறது இல்லை. நான் பார்த்த தோத்திரம் யான்வாங்க. இப்போ மாற்றிட்டார் கடவுள், அப்படி மாற்றிட்டாரு. கடவுள் அப்படி மாற்றிட்டாரு. கண்ணாபின்னு பேசினாலும் தோத்திரம் ஏன்பாங்க. ஏனென்று சொன்னால் நமக்கு உள்ள இருக்கிற எனர்ஜி வெளியே இருக்கிற நெருக்கடியை காட்டிலும் பெரியதாக இருக்கிறது. அப்போ என்ன பண்ணுறோம்? இதையெல்லாம் தாண்டி புல்டோசர் மாதிரி இது மேலே ஏறி இந்த மலையெல்லாம் பதறாக்கி முன்னேறி சென்று கொண்டே இருக்கிறோம். அது எங்கிருந்து வருது? கர்த்தரை துதிக்கிற துதியிலிருந்து வருகிறது. அதனால தான் பாருங்க, நல்ல கர்த்தரை தூச்சி பாடுறது ரொம்ப முக்கியம். கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறது, இதெல்லாம் என்ஜாய் பண்ணணும். பாடல்கள்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். பாருங்க, அது குறித்தெல்லாம் நாளைக்கு கொஞ்சம் பேசுகிறேன். நான் லேசாக நினச்சிடாதீங்க பாட்டில். நான் அந்த காலத்தில் கிறிஸ்தவ மத்தியில் ஒரு பிரச்சனை இருந்தது. அது என்னென்னா, லேட்டாக வருவாங்க சர்ச்சுக்கு, ரொம்ப லேட்டாக வரும். சிலர் வந்து லேட்டானா ஏதோ பஸ்ஸு தவறிடுச்சு, அது இது இப்போ வர முடியாமல் போச்சு, கொஞ்சம் லேட்டாக ஆகிடுச்சு. அப்படி இல்லை, அப்படி நிறைய பேருக்கு நடக்குது. நம்ம ஊரில் இதெல்லாம் ரொம்ப சகஜமாக நடக்குது இல்லையா? அப்படி லேட்டாக வர்றதை சொல்ல நான். சிலர் கிளம்புறதே லேட்டாக கிளம்பி இப்படி சொல்லுவாங்க, மெசேஜுக்கு போயிடுவேன் நான். எதுக்கு போயிடுவாங்களாம்? மெசேஜுக்கு. இப்போ அவங்களுக்கு என்னென்னா, இந்த பாட்டெலாம் முக்கியமே கிடையாது. அந்த பாஸ்டர் பாவம் இவங்க வருவாங்களேன்னு இவர் வெயிட் பண்ணிட்டே இருப்பார். கடிகாரத்தை பார்த்து வெயிட் பண்ணி அந்த காலத்தில் ஒரு தாத்தா இருந்தார் எங்கள் கோயிலில். அவர் வந்து உட்காந்துருவார் 9 மணிக்கெல்லாம், யாரும் இருக்க மாட்டாங்க. இவர் தனியாக உட்காந்துருப்பார். உட்காந்து வல்லமை உண்டு உண்டு பாட்டுருப்பார். வல்லமையே இருக்காது. பாவம் அவர் தனியாக உட்காந்து காத்துட்டு இருக்கிறாரு. அப்புறம் அப்படியே கண்ணை திறந்து பார்ப்பார், யாராவது வந்துட்டாங்களான்னு. யாரும் வரல.
சரி அடுத்து திருப்பி பாடுவார், வல்லமை உண்டு உண்டு, பாடி 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 கடைசியில் மொல்லமாக வருவாங்க. 10:30 மணிக்கு மேலே தான் அப்படியே மொல்லமாக வரும் கூட்டம். அப்புறம் எதுக்கு 9 மணிக்கு ஆராதனை? இது என்னன்னா ஜனங்களுக்குள்ள ஒரு எண்ணம் என்னன்னா, பாட்டு தானே, அது அவங்களையும் குற்றம் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த காலத்தில் அந்த மாதிரி பாடினாங்க வேறு, வர்றவங்களே விரட்டுற மாதிரி பாடுறது வேறு, அதுவும் ஒரு காரணம்தான். இப்போ அவங்க நினச்சாங்க இந்த பாட்டை அவாய்ட் பண்ணுறது பெட்டரு. அதனால தான் நல்லா பாடணும். இங்கே நல்லா பாடுறீங்க இந்த சபையில், நல்ல நானே இங்கே சில பாடலாம் கற்றுக்கிட்டு போய் எங்கள் சபையிலும் பாடியிருக்கிறேன். அருமையான பாடல்கள், நல்ல அர்த்தமிக்க கருத்துமிக்க பாடல்கள், அழகாக மியூசிக் வாசித்து நல்லா, இது ரொம்ப முக்கியம் தெரியுமா? ஏன் தெரியுமா? பாடி கத்துற துதிக்கிறது ரொம்ப என்ஜாய் பண்ணணும் நம்ம. ஏன்னா இதை பண்ணும்போது உள்ளத்தில் ஒரு பெரிய எனர்ஜி உண்டாகிறது. ஏன்னா அந்த பாடல்கள்லாம் நம்ம ஐயோ கொய்யோன்னெலாம் பாடுறது இல்லை இல்லையா? அந்த மாதிரி அழுமுஞ்சி பாடலாம் பாடுறது இல்லை. நம்ம கத்துற பெருசாக சொல்கிற பாடலில் தான் பாடுறோம். நம்ம வாழ்க்கை அனுபவங்களை பாடலாம் பாடுறது இல்லை. கத்தருடைய மேன்மையை பாடுறோம், அவர் எவ்வளோ பெரியவர்ன்றதை பாடுறோம், அவர் உண்மை உள்ளவர்ன்றதை பாடுறோம். அது பாடும்போது அது நீங்கள் பாருங்கள், நான் ஒரு நல்ல பள்ளிக்கூடத்துக்கு போனேன் பாருங்கள். அந்த பள்ளிக்கூடத்தில் இங்கிலீஷ் படித்தாலும் பாட்டோடய கற்றுருவாங்க, கணக்கு படித்தாலும் பாட்டிலே வந்துடும், தமிழ் படித்தாலும் பாட்டிலே வந்துடும், எந்த சப்ஜெக்ட் படித்தாலும் பாட்டிலே கற்றுக் கொடுத்துருவாங்க. ஜாலியாக போயிட்டு வந்துட்டு இருந்தோம் பாருங்கள். போக போக நிறைய பாட்டு தெரியும் எங்களுக்கு. ஏபிசிடின்னு வருது இல்லையா, அந்த ஆல்ஃபபெட்ஸை உங்கள் பிள்ளைகிட்ட கொடுத்து இதை நாளைக்குள்ளே மனப்பாடம் பண்ணால் பண்ணவே மாட்டான். அத்தனை எழுத்தையும் மனப்பாடமாக நாளைக்கு சொல்லுன்னா அவனுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் அது, இத்தனை எழுத்தையும் மனப்பாடம் பண்ணி சொல்கிறதுன்றது. அதனால தான் நிறைய பேர் படிக்கலை, எப்படி சொல்லித்தரதுன்னு தெரியல, அதுதான் பிரச்சனை. அதை என்ன ஆக்குனாங்க, பாட்டை ஆக்கி ஏபிசிடி அப்படின்னு பாட வச்சிட்டாங்க. பாட வச்ச உடனே என்னை அறியாமலே வந்துருச்சு. ஆல்ஃபபெட் தெரியும், நல்லா தெரியும், சொல்லு பார்க்கலாம், கடகன்னு வருது. ஏன்னா பாடிட்டோமே, 100 தடவை பாடியாச்சு. அதை பாடி 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 உள்ளே ஏறிடுச்சு. நான் சொல்கிறேன், கர்த்தர் பாட்டில் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வச்சிருக்கிறாரு. நான் தான் என் ஜனங்களுக்கு சொல்கிறது, பாட்டு அனாவசியம்னு நினைக்காதீங்க. நாங்கள் ரொம்ப விவரமாக இருக்கிறோம். பாட்டு சும்மா நாங்கள் சர்வசாதாரணமாக பாடுறதில்ல, ரொம்ப தேர்ந்தெடுத்து பாடுறோம், ரொம்ப குறி வச்சு பாடுறோம். இந்த பாட்டை பாடினா என்ன சத்தியம் உள்ளே போகுன்றதை பார்த்து பாடுறோம், கருத்துமிக்க பாடலில் பாடுறோம். ஏன்னு சொன்னால் இதன் மூலமாக இதில் உள்ள சத்தியங்கள் உள்ளே போய் மக்களை பலப்படுத்த வேண்டும். வரப்போறவங்களுக்கெல்லாம் காத்திருக்கிறதுக்காக பாடல் கிடையாது. அந்த காலத்தில் அப்படி இருக்குது. இன்னொரு பாட்டு பாடுங்க பிறகு இன்னும் கொஞ்சம் பேர் வரட்டும். இன்னும் எத்தனை பாட்டு பாட போகிறீங்க இன்னொரு கொஞ்சம் பேர் வர்றதுக்கு? அவங்க தான் பாட்டு வேணான்ட்டு வர்றாங்களே, அதுக்குன்னே லேட்டாக கிளம்பி வர்றாங்க. நீங்கள் அதுக்கு டிலே பண்ணிட்டு கிடக்குறீங்க. நான் ஒரு நாள் என்ன பண்ணேன், மாற்றுறதுக்கு இதெல்லாம் மாற்றுறதுக்கு என்ன பண்ணேன், இப்போ மாற்றுறது ரொம்ப கஷ்டங்க. மாற்றினீங்கன்னா நீங்கள் விரோதி ஆகிடுவீங்க. நான் அனௌன்ஸ் பண்ணேன், 9 மணிக்கு ஆராதனை கிடையாது, 10:30 மணிக்கு ஆரம்பிப்பேன், 12:30 மணிக்கு முடிச்சிடுவேன். 4 வாரம் பொறுத்து இந்த தேதியில் 10:30 மணிக்கு ஆரம்பிக்கிறேன் சொல்லிட்டேன் போயிட்டேன். அதில் ஒரு குரூப் இருந்தது பாருங்கள், கரெக்டாக 12 மணிக்கு வருவாங்க. ஏன்னா 1 மணிக்கு தான் ஆராதனை முடியும், 12 மணிக்கு பிரசங்கம் ஆரம்பிக்கும். கரெக்டாக ஒரு குரூப் அப்படியே வரும். அவங்க தான் ரொம்ப ஆவிக்குரியவர்களாங்க. ஆக்சுவலாக அங்கே உடை நடையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பரலோகமே வந்த மாதிரி இருக்கும். அப்படியே வந்து நுழைவாங்க, ஒரு அனாயிண்டிங் கூட வந்து நுழைஞ்சு பின்னால் அப்படி சேரில் தான் உட்காருவாங்க. அப்படி என்ன ஆயிடுச்சு, அவங்க அனௌன்ஸ்மெண்ட்டையே மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா லேட்டாக வர்றாங்கல்ல. நான் அதுக்கு முன்னால் அனௌன்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன். அப்புறம் 4 வாரம் பொறுத்து டைம் எல்லாம் மாற்றி 10:30 மணிக்கு ஆரம்பித்தேன். ஆரம்பித்த உடனே சும்மா ஒரு பாட்டு நம்ம பாடிட்டு சரி அப்புறம் பாடிக்கலான்ட்டு பிரசங்கத்தை மூல பண்ணிட்டேன். வேணும்னு பிரசங்கத்தை பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் 2 பாட்டு பாடி முடித்தேன். கடைசி பாட்டு பாடுனுக்கும் போது வர்றாங்க உள்ள எல்லாரும். அதுக்கு முன்னால் எங்கள் அப்பா பாஸ்டராக இருந்தார். சொன்னாங்க ஐயா இருந்தால் அப்படி பண்ணியிருக்கவே மாட்டார் அப்படின்னாங்க. இப்போ நான் தான் ஐயா, என்ன பண்ணுறது, ஐயா நான் தான். நான் 4 வாரமாக சொல்லிகிட்டு இருக்கிறேன், நாங்கள் கேட்கலையே. அது 9 மணிக்கு வந்தால கேட்பீங்க, நீங்கள் வர்றதே 12 மணிக்கு எப்படி கேட்பீங்க? ஒரு 11:30க்கு வந்திருந்தீங்கன்னா கூட கேட்டிருப்பீங்க. கேட்கலையே, என்ன பண்ணுறது? இப்போ கேட்டுங்க. நான் சொல்கிறேன் 10:30 மணிக்கு ஆரம்பிக்கிறேன், 12:30 மணிக்கு முடிப்பேன். யார் வந்தாலும் வரலாட்டியும் காலியாக இருந்தால் கூட பிரசங்கம் பண்ணுவேன். நான் செவறுகள் கேட்கும்.
அப்படின்னு ஆரம்பித்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் டான ஆரம்பிப்போம். நாங்கள் மணியை பார்த்துட்ருப்போம். அது ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா முள் வந்து நிற்கவுன்னு டானை நாங்கள் ஆரம்பிப்போம் கவுண்ட் டவுன் போட்டு. நிறைய பேர் வந்துடுவாங்க உள்ள. ஜனங்களுக்கு வழங்கணும். இந்த கர்த்தரை துதிக்கிற துதியில் பெரிய விஷயம் இருக்குது. ஆராதனை அதன் அடிப்படையில் நடக்குதுங்க, சும்மா இல்லை ஆராதனை. இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க பாடுறதுக்கு, அவர் கொஞ்சம் இது பண்ணட்டும், இவர் கொஞ்சம் கிட்டார் வாசிப்பார், அவர் கொஞ்சம் மோளம் அடிப்பார், அப்படி இல்லை. இது வந்து கர்த்தரை துதிக்கிற துதி ஜனங்களுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும். எப்படி ஏற்படுத்தணும்? அவங்க பல கஷ்டத்தில் வர்றாங்க, பல தேவைகள் மத்தியில் வர்றாங்க, உடஞ்சி போய் வர்றாங்க, கலங்கி போய் வர்றாங்க. ஒரு பாட்டு அவர்களை மீட்கும், ஒரு பாட்டு அவர்களை தூக்கி நிறுத்தும், ஒரு பாட்டு தலை நிமிர பண்ணும் அவர்களை, ஒரு பாட்டு அவர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து விடும். அதுதான் நான் பார்த்த உண்மை. பாட்டில் அவ்வளோ பெரிய வல்லமை இருக்குது. ஏன்னா பாட்டில் துதி, கர்த்தரை துதிக்கிற துதி இருக்குது, கர்த்தருடைய வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தை இருக்கிறதுனால தான் ஜனங்களுக்குள்ள அப்படி வேலை செய்கிறது. அப்படி இருதயத்தை எனர்ஜைஸ் பண்ணும்போது, சக்தியால் நிரப்பும்போது, வெளியே இருக்கிற பிரச்சனை எவ்வளோ பெருசாக வந்து நம்ம தாக்கினாலும் உள்ளே இருக்கிற சக்தி பெரிதாக இருக்கிறதுனால அதை ரிப்பல் பண்ணுது. வைட்டமின் சி நல்லா இருக்கிறதுனால சளி வர முடியாது. அன்றைக்கி அதுதான் கற்றுக்கிட்டேன் அந்த அம்மாட்ட. இன்றைக்கும் நன்றியாக இருக்கிறேன் அதுக்கு. நான் இப்போ கூட எங்கள் வீட்டில் சில சில்லுன்னு குடிக்கிறேன், சில்லுன்னு தான் குடிப்பேன், ஒன்றாகாது. சில்லுன்னு குடித்ததுனால ஒன்றும் வந்துடுறது இல்லை. வைட்டமின் சி நம்ம சொல்லி கொடுத்தது நல்லா உங்கள் வியாதியை எதிர்த்து நிற்கிறதுக்கான பலன் அதில் இருக்குது. அதுதான் அந்த ஃப்ரூட் ஜூஸினுடைய மகிமை. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ருசி தான் தெரிஞ்சுது அந்த காலத்தில். யாரும் இப்படி சொன்னதில்லை. சில்லுன்னு இருக்குதா சூடாக இருக்குதா இதுதான் தெரிஞ்சுது எனக்கு. ஆனால் ஒரு காரியத்தை கற்றுக்கிட்டேன். அப்போ எல்லாரும் சொல்லுவாங்க, அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரம். எல்லாம் சொல்லுங்க, லேசான உபத்திரம். நான் சொல்கிறேன், இன்றைக்கி நீங்கள் சந்திக்கிற அத்தனை உபத்திரவங்களும் லேசான உபத்திரம், சீக்கிரம் நீங்கி போகிற உபத்திரம். அப்படிங்கிற எண்ணம் உருவாகிற வரை கர்த்தரை துதியுங்கள். அது எப்படி உண்டாகிறது? கர்த்தரை துதிக்கும் துதி எப்போதும் வாயில் இருக்கட்டும். தோல்வியை பேசுறது, எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக பேசுறது, எப்போ பார்த்தாலும் பயத்தை பேசுறது, சந்தேகத்தை பேசுறதா இருந்தால் நான் சொல்கிறேன், அந்த துன்பம் அதி சீக்கிரத்தில் நீங்கிற துன்பம் ரொம்ப நாள் துன்பம் மாதிரி தெரியும், இருக்கிறத விட பெருசாக தெரியும். அது லேசான உபத்திரம் பெரிய பலுவாக தெரியும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறீங்கன்னா, அதை பாடினீங்கன்னா, கர்த்தரை துதிச்சிங்கன்னா, பெரிய கனமாக இருக்கிற உபத்திரம் கூட ஒன்றும் இல்லாத போல் தெரியும், லேசான உபத்திரமாக தெரியும். ரொம்ப நாள் இருக்கிற உபத்திரம் கூட ஒன்றும் இல்லை, கொஞ்ச நாளில் போகிற உபத்திரம் மாதிரி தெரியும். வாழ்க்கையை கடந்து போவீர்கள், வாழ்க்கை வெற்றிகரமாக அமையும். இதில் வந்து என்னென்னா, சாய்ஸ் இஸ் அவர்ஸ். இதை எதை நம்ம தெரிந்து கொள்கிறோன்றது நம்ம கர்த்தர் அப்படி உண்டாக்கிட்டே இருப்பாருங்க நமக்கு. we are creatures of choice. கர்த்தர் நம்மளை வந்து ஒரு தஞ்சாவூர் பொம்மை மாதிரி உண்டாக்கலை. சும்மா அப்படியே ஆட்டி விட்டா அப்படி ஆட்டிக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரி கிடையாது. சிந்திக்கக்கூடியவர்களாய், தீர்மானிக்கக்கூடியவர்களாய், தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக உண்டாக்கி இருக்கிறாரு. அப்போ ஒரு கஷ்டப்படும் போது, ஒரு சூழ்நிலையை சந்திக்கும் போது, நான் எப்படி இருக்க போகிறேன் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது, ஜீவனையும் மரணத்தையும் உனக்கு முன்பாக வைத்தேன், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைத்தேன் சொல்லிட்டு அப்புறம் 2 சாய்ஸ் இருக்குன்றாரு. ஜீவன் மரணம் இருக்குது, ஆசீர்வாதம் சாபம் இருக்குது. இதுதான் கொஸ்டின் பேப்பர். ஆன்சர் என்ன? அதையும் வாத்தியாரே சொல்லி தந்துடுறாரு. ஜீவனை தெரிந்து கொள். இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியலன்னா என்ன பண்ணுறது? அந்த காலத்தில் எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு தடவை கொஸ்டின் பேப்பர் வெளியே வந்துடுச்சு. கணக்கு கொஸ்டின் பேப்பர். கணக்குனாலே எல்லாருக்கும் பிரச்சனையாச்சு. வந்துடுச்சு, வந்து பரவிடுச்சு எல்லாருக்கும். பரவினோடனே எல்லாம் படித்தோம், எல்லோரும் 100க்கு 100 வாங்கினோம். அதில் ஒருத்தன் 95 வாங்கியிருக்கிறான். நான் கேட்டேன், ஏயா கொஸ்டின் பேப்பரை கையில் கொடுத்து அப்புறம் கிளாஸ்லேயே வாத்தியாரே எடுத்து இதெல்லாம் போட்டு காமிச்சு இப்படி போடு அப்படின்னு கொடுத்தாரு. ஏன்னா வெளியே வந்துருச்சு கொஸ்டின் பேப்பர், நாளைக்கு பரீட்சை, இப்படி போடுன்னு போட்டு காட்டுறாரு.
அப்புறம் போய் 95 மார்க்குன்னா என்னது இது? எப்படி 5 மார்க் போச்சு உனக்கு? முந்தின நாள் எல்லாத்தையும் கொடுத்து ட்ரெயின் பண்ணி எல்லாம் போட்டால் 5 மார்க் குறையுது. அப்படி இருக்கிறாங்க ஆளுங்க. அப்படி ஃபெயிலானவனும் இருக்கிறான். நான் சொல்கிறேன், கிறிஸ்தவர்கள் இதில் ஃபெயில் ஆகவே கூடாது. கர்த்தர் சொல்லிட்டாரு, ஜீவனும் மரணமும் இருக்குது, ஆசீர்வாதமும் சாபமும் இருக்குது. ஜீவனை தெரிந்து கொள், ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ன்றாரு. நான் சொல்கிறேன், இதில் என்ன கஷ்டன்றேன்? தெரிந்து கொள்ள வேணும். ஜீவனை எப்படி தெரிந்து கொள்வது? எப்படி தெரிந்து? துதியை தெரிந்து கொள்ளுங்கள், ஸ்தோத்திரத்தை தெரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் நல்லவர் என்கிறத பேசுகிறத தெரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் எவ்வளோ பெரியவர் வல்லவர் என்கிறத வாயால் உச்சரிக்க தெரிந்து கொள்ளுங்கள். இதைத்தான் நான் பேச போகிறேன், இப்படி தான் நான் இருக்க போகிறேன், கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்க போகிறேன் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் சூஸ் பண்ணுங்க. இருக்கிறீங்களா? அப்போ எவ்வளோ பெரிய ஒரு சத்தியத்தை வேதம் எவ்வளோ சுலபமாக நமக்கு கற்றுத்தருகிறது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, இன்னொரு காரியத்தை சொல்கிறார், மேலும் காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. இதெல்லாம் புரிஞ்சு கொள்றதுக்கு ரொம்ப வசதி பாருங்கள். நான் சொன்னேன், என்ன துன்பம் இருந்தாலும் சோர்ந்து போகிறதில்லைன்றார். எப்படி சோர்ந்து போகிறதில்ல? புறம்பான மனுஷனில் நிறைய நெருக்கடி இருந்தாலும் உள்ளான மனுஷனில் பெரிய எனர்ஜி உண்டாகிறது. அதனால் உபத்திரம் ரொம்ப நாள் இருந்தாலும் லேசாக அதி சீக்கிரத்தில் நீங்கிற உபத்திரம் மாதிரி தெரியுது. அது ரொம்ப பெரிய உபத்திரமாக இருந்தாலும் அது ரொம்ப லேசான உபத்திரம் மாதிரி தெரியுது, கண்ணோட்டத்தையே மாற்றுது. அது மட்டும் இல்லாமல் காணப்படுகிறவர்கள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு, அவங்களுக்கு தான் அது அதி சீக்கிரத்தில் நீங்கள் உபத்திரமாக இருக்கும். அதி சீக்கிரத்தில் நீங்கள் லேசான உபத்திரமாக யாருக்கு இருக்கும்? காணப்படுகிறவர்கள் அல்ல, காணப்படாதவைகள் நோக்கி. அதான் சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் பிரச்சனையே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது அதி சீக்கிரத்தில் நீங்கள் உபத்திரமாக இருக்காது. பிரச்சனையே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லேசான உபத்திரமாக தெரியாது. லேசான உபத்திரம் கூட பெரிய உபத்திரமாக தெரியும். அதனால தான் சிலர் ரொம்ப லேசான உபத்திரத்தை கூட சகித்து கொள்ள முடியாது, அதுலேயே நம்பிக்கை இழந்துருவாங்க. காணப்படுகிறவைகள் நன்னா, காணப்படாதவைகள் நன்னா. காணப்படுகிறவர்கள்னா காணப்படுகிற இந்த உலகம், இந்த உலகத்தில் உள்ளவைகள், நாம் அனுபவிக்கிற காரியங்கள் பார்த்தா நல்லா தெரியுது. இது ஒன்றும் பெரிய காலேஜுக்கு போய் படிக்க வேண்டியதில்லை. நெருக்கடி இருக்குதுன்னு தெரியுது. இது ஒன்றும் பெரிய டிசைனிங் இது தேவையில்லை, ஸ்பிரிட் ஒன்றும் தேவையில்லை. கஷ்டம் இருக்குது, இப்போ உபத்திரம் இருக்குது, துன்பம் இருக்குதுன்னு தெரியுது. அடி உழுது இல்லையா? தெரியாமல் எப்படி இருக்கும்? தெரியுது. காணப்படுகிறவைகள் அவைகள், இங்கே நடந்து கொண்டிருக்கிறவைகள், உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறவைகள்லாம் காணப்படுகிறவைகள். நீங்கள் தினந்தோறும் பார்க்குறவைகள், நீங்கள் சந்திக்கிற இன்னல்கள், கஷ்டங்கள், அதான் காணப்படுகிறவைகள். காணப்படாதவைகள் என்னன்னா, கர்த்தர் சொல்லுகிற வாக்கு தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் தான் நிறைவேற வேணும். அது நிறைவேறும் போது அதனுடைய வெற்றியை நீங்கள் காண வேணும். இதிலிருந்து ஏற்படுகிற விடுதலையை நீங்கள் காண வேணும் இல்லையா? இருக்கீங்களா? நீங்கள் எதுக்காக விசுவாசிக்கிறீங்களோ அந்த காரியம் நிறைவேறும் போது தான் அது காணப்படுறதா மாறும். இப்போ அது காணப்படாததாக இருக்குது. Faith has to do with things unseen. விசுவாசம் காணப்படாதவைகளோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. என்னைக்கு நீங்கள் ஒரு காரியத்தை பார்த்துட்டீங்களோ அன்னைக்கு நீங்கள் விசுவாசிக்க வேண்டியது அவசியம் கிடையாது. ஒரு காரியத்துக்காக விசுவாசிக்கிறீங்க, அந்த காரியம் கிடைச்சிட்டா நான் அதுக்காக விசுவாசிக்கிறேன்னு சொல்ல மாட்டீங்க. கிடைச்சிருச்சே, இப்போ விசுவாசிக்க வேண்டியது இல்லை. கிடைக்கிற வரைக்கும், அது காணப்படாத ரீதியில் இருக்கிற வரைக்கும் விசுவாசத்தை கொண்டு தான் இருக்கணும் இல்லையா? அதனால தான் சொல்கிறேன், ஒரு ஃபெய்த் பிரின்சிபல் என்னென்னா, ஃபெய்த் ஹேஸ் டு டூ வித் திங்ஸ் நாட் சீன். அதனால தான் எபிரேயர் 11:1 சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளை குறித்த நிச்சயமாக இருக்கிறது. காணப்படாதவைகள் இப்போ காணப்படுறது ஆயிடுச்சு, அதுதான் விசுவாசம் சொல்லலை. காணப்படாதவைகள் குறித்த நிச்சயம் இன்னும் கிடைக்கல, ஆனால் நிச்சயமாக கிடைக்குன்ற நம்பிக்கை வந்துருச்சு உள்ள. நம்பப்படுகிறவர்களுடைய உறுதி, நம்புற காரியம் கிடைக்கல, அந்த உறுதி வந்துருச்சு. காணப்படாதவைகள் குறித்த நிச்சயம் வந்துருச்சு. இந்த உறுதியும் நிச்சயம் இருக்கு பாருங்க, அதுதான் விசுவாசம்.
இன்னும் ஒன்றும் பார்க்கல, தேவை இன்னும் சந்திக்கப்படலை, ஆனால் உறுதி இருக்குது, நிச்சயம் இருக்குது இல்லையா? இன்னும் ஒன்றும் கிடைக்கல. அதான் காணப்படாதவைகள். நீங்கள் எதை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க? கர்த்தருடைய வார்த்தையில் வாக்கு தத்தமாக இருக்கிற காரியங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா? அல்லது நீங்கள் நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள், உங்கள் கஷ்டங்கள், துன்பங்கள், நீங்கள் சந்திக்கிற காரியங்கள், உங்கள் பிரச்சனைகள், அதை பார்த்துட்டு அது காணப்படுகிறவைகள். இந்த காணப்படுகிறவளை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லேசான உபத்திரவம் கூட ரொம்ப மகா பெரிய உபத்திரவம் மாதிரி தெரியும். அதி சீக்கிரத்தில் நீங்கிற உபத்திரவம் கூட ரொம்ப நாள்பட்ட உபத்திரமாக தெரியும். ஆனால் காணப்படாதவைகளை பார்த்து கொண்டிருக்கும்போது இந்த உறுதி நிச்சயம் உள்ளத்தில் அதிகம் உண்டாக உண்டாக, விசுவாசம் உண்டாக உண்டாக என்ன உண்டாகும்? ரொம்ப பாரமான ஒரு பிரச்சனை கூட லேசான பிரச்சனை மாதிரி தெரியும். ரொம்ப நீள நாட்கள் இருக்கிற பிரச்சனை கூட அதி சீக்கிரத்தில் நீங்குகிற பிரச்சனை போல தெரியும். தான் உள்ள சேஞ்ச் ஆகும்போது அவுட்லுக் சேஞ்ச் ஆகுது. உள்ள நம்முடைய மனதில், இருதயத்தில் ஏற்படும் வித்தியாசம்தான் நம்மளை காப்பாற்றுது. நம்ம பிரச்சனையே பார்த்துட்டு இருந்தோம் அழிஞ்சு போயிடுவோம். பிரச்சனையை பார்த்துருந்தா நம்பிக்கை இழந்துருவோம். பிரச்சனையை பார்த்துருந்தா மனம் முறிவு அடைந்துருவோம், சோர்ந்து போயிடுவோம். பதிலே பார்த்துட்டு இருந்தா உறுதி அதிகமாக உள்ளத்தில் உண்டாகும்போது, நிச்சயம் அதிகமாக உண்டாகும்போது, அந்த உறுதியை நிச்சயத்தின் மேலே, உறுதியின் மேலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, ஆகவே கர்த்தர் இதை செய்வார்ன்ற உறுதியின் நிச்சயம் உண்டாகும் போது, அதே பார்த்துட்டு இருக்கும்போது தைரியம் உண்டாகிறது. சோர்ந்து போகிறது இல்லை, மனமுறிவு அடைவது இல்லை. கலக்கம் படைஞ்சோம், ஆமாம் கலக்கம், ஆனால் மனமுறிவு அடைவது கிடையாது. நெருக்கப்பட்டோமா, ஆமாம் நெருக்கப்பட்டோம், ஆனால் ஒடுங்கி போகிறது கிடையாது. தள்ளப்பட்டோமா, ஆமாம் தள்ளப்பட்டோம், ஆனால் மடிந்து போகிறது கிடையாது. எத்தனை பேர் அந்த ஜாதி, அந்த மாதிரி ஜனமா நீங்க? அப்ப நான் சொல்றேன், இதெல்லாம் எப்படி வருது? இந்த உள்ளான நிச்சயம், உறுதியெல்லாம் எப்படி உண்டாகிறது? இதுக்கெல்லாம் தான் பாருங்க, துதி ஆராதனை ரொம்ப முக்கியம். பிரச்சனையே சொல்லி சொல்லி ஜபிக்கிறதை விட கர்த்தர் பெரியவர் நல்லவர் என்பதை சொல்லி அவரை துதித்து ஆராதித்து அந்த ஜபத்தில் அந்த துதி ஆராதனையை கொண்டு வரும்போது அது உங்களுக்கு உள்ளத்திலே நிச்சயத்தையும் உறுதியும் உண்டாக்குகிறது, வளரச் செய்கிறது. ஏனென்றால் கர்த்தர் சொன்ன வார்த்தையில் நீங்கள் கவனம் செலுத்துறீங்க. உங்கள் பிரச்சனையை பெருசாக பேசுறது இல்லை. பிரச்சனையை இல்லைன்னு சொல்லுங்கள், பொய் சொல்லுங்கன்னு சொல்லலை. பிரச்சனையை நீங்கள் பெருசாக நினைக்கலன்னு எப்படி தெரியும்? அதை பற்றி அவ்வளோ பேசுறது கிடையாது. கர்த்தர் என்ன சொல்லியிருக்காருன்றது தான் பெருசாக பேசுகிறீங்க. உங்களுக்கு தெரியும் பிரச்சனை இருக்குன்னு, ஆனாலும் கர்த்தர் சொன்னது அதை காட்டுறது ரொம்ப முக்கியம், அதுதான் நிறைவேறணும் உங்களுக்கு தெரியும். இல்லைங்களா? இருக்கீங்களா? அப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் மைண்ட் அதுலேருந்து எப்படி டைவர்ட் பண்ணுறது, எப்படி அதுலேருந்து வெளியே கொண்டு வர்றது மைண்டை? சொல்கிறாங்க, பாட்டு பாட சொல்கிறீங்கய்யா, எனக்கு பாட்டே வராதியா அப்படின்றாங்க. சார், பாட்டு வரலன்னா பரவாயில்லைங்க, செல்ஃபோன் எடுத்து அல்லது டிவி எடுத்து ஒரு நல்ல பாட்டை போடுங்க, நல்ல ஊக்குவிக்கிற ஒரு பாட்டை போடுங்க, போட்டுட்டு அதை ரசிங்க, வாயை திறந்து அதோடு கூட சேர்ந்து பாடுங்க. அவங்க சத்தம் பெரிய சத்தமாக இருக்கட்டும், உங்களுடைய பாட்டு பாட தெரியாதவங்க சத்தம் அதில் மறைஞ்சிரும். ஆனால் உங்கள் உள்ளத்தில் உறுதியும் நிச்சயம் அதிகமாகும். கூட பாடுங்க, கர்த்தரை துதிங்க, சந்தோஷப்படுங்க, கர்த்தரில் சந்தோஷப்படுங்க. இல்லை, இந்த சத்தியத்தை, இந்த கர்த்தர் உண்மை உள்ளவர்ன்ற சத்தியத்தை பேசுகிற பிரசங்கங்கள் எடுங்க, அது கேளுங்க, அதில் மகிழுங்கள், அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், துதியுங்கள். இல்லை, பைபிள் எடுங்க, வாசியுங்கள். வாசிக்கும் போது கர்த்தர் செய்த அற்புதங்கள் இதெல்லாம் வாசிக்கிறீங்க இல்லையா, அப்போ நிறுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், நீர் பெரியவர் நல்லவர், இவங்களுக்கு செய்தது எனக்கு செய்வீர், ஆபிரகாமுக்கு செஞ்சது எனக்கு செய்வீர், யாக்கோபுக்கு செஞ்சது எனக்கு செய்வீர், பவுலுக்கு செஞ்சது எனக்கு செய்வீர், அவர்களோடு இருந்த தேவன் என்னோடு கூட இருக்கிறீர். இப்படி பேசுங்க. பேசும்போது நான் சொல்கிறேன், பெரிய மாற்றம் உண்டாகும்.
சத்துரு வெற்றி காணவே முடியாது அப்படிப்பட்ட ஆள்கிட்ட. அந்த மாதிரி ஆள் என்ன பண்ணுவாங்க, அவனுக்கு பெரிய தலைவலி ஆகிடுது. என்னடா இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொண்டாந்து இப்படி வழிமறித்து காட்டினா கூட அவன் அதே தான் பார்த்துட்டு இருக்கிறான். அவர் எவ்வளோ பெரியவர், அவர் எவ்வளோ நல்லவர், அது ஃபுல்லாக இறங்கிட்டு இருக்குது. நம்ம என்ன தான் இவன்கிட்ட கொண்டாந்து இந்த பிரச்சனை எவ்வளோ பெருசுன்னு காட்டினா கூட அதை ஒன்றும் வார்த்தையில் சொல்லக்கூட மாட்டேங்கிறான். அதை பற்றி கொஞ்சமாவது அழுகூட மாட்டேங்கிறான். அதை பற்றி கொஞ்சம் கூட பதற கூட மாட்டேங்கிறான். அவன் பாட்டுக்கு அவர் எவ்வளோ பெரியவர் நல்லவர் அப்படிங்கிற சத்தியத்திலேயே கிடக்கிறான் அவன் அப்படின்னு பிசாசே ஒன்றும் செய்ய முடியாமல் தவிப்பான் பாருங்க. தோல்வி அடைவான். சத்துருவாலேயே அதை சந்திக்க முடியாது. சத்துருவாலேயே சந்திக்க முடியாது. அதை அவனே பேசாமல் வேறு ஏதாவது ஈஸி டார்கெட் ஏதாவது கிடைக்கா பார்ப்போம், இது சரிப்பட்டு வராது நமக்கு, இவன் நம்ம உயிரை வாங்கிடுவான் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற ஆளை பார்க்கலான்னு போயிடுவான் அவன் பாட்டுக்கு. பிசாசு சலிச்சு போனோம் உங்களை பார்த்து. அந்த மாதிரி கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை ஆராதியுங்கள். சிலர் ஜெபம் பண்ணுறதை கேட்ட உடனே, ஏன்னா அவங்க ஜெபம் பண்ணும்போதே இருக்கிறாங்க பாருங்கள். சிலர் ரொம்ப பெரிய கோளாறு இது கிறிஸ்தவத்தில். சிலர் கண்ணை மூடனோன்னு 2 பிசாசை பார்த்தேன்றாங்க. ஏன் கண்ணை மூணு ஆண்டவரே தெரிய மாட்டாரா, தேவதூதை தெரிய மாட்டாங்களா, கடவுளுடைய வாக்கு தத்துவம் தெரியாதா? இந்த மாதிரி ஆட்டில் பிசாசு நேசிக்கிறான். 2 பிசாசை பார்த்தேன்னு சொல்கிறேன். ஆமாம்மா கரெக்ட், நாங்கள் இருக்கிறோமே, நல்லா பார்த்தியா என்ன, நான் எவ்வளோ பயங்கரமான ஆள் தெரியல உனக்கு அப்படி. அவனுக்கு ரொம்ப வசதியாக போச்சு பாருங்கள். அந்த மாதிரி ஆளுகளுக்கு அவனுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி இருக்கீங்களா? கோளாறு அங்கே தான் இருக்குது. ஜெபத்திலேயே பிசாசையே வரவழைச்சிருவாங்க அவங்க. ஆராதனைக்கு ஜெபம் பண்ணீங்கன்னா பிசாசே பிசாசா நிறைஞ்சிருக்கிற மாதிரி. அதை அப்புறம் பார்க்கலாங்க. ஆண்டவர் பிரசன்னம் இங்கே வந்திருக்குது, அவர் வந்திருக்கிறாரு, நம்ம வந்திருக்கிறோம், அதை ஜெபம் பண்ணுங்களேன் ஏதாவது சொல்லி. அவன் கிடக்கிறான் பிசாசு. நம்ம பாடுற பாட்டிலே அவன் ஓடியே போயிடுவான். நீங்கள் ஒன்றும் விரட்டிக்கிட்டுலாம் இருக்க வேண்டியதில்லை. நம்ம என்ன மாதிரி பாட்டு பாட போகிறோம், எப்படி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம், என்ன சும்மா போய் போ பிசாசேன்னா இவங்களுக்கே நம்பிக்கை இல்லை. ஒரு தடவை சொன்னால் போகணும், அதனால திருப்பி போன்றாங்க. நான் பார்த்துருக்கேன் சில பிசாசு, நான் போக மாட்டேன் அப்படின்றது. அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டியது இல்லைங்க. கர்த்தர் இங்கே இருக்கிறார், நம்ம இங்கே இருக்கிறோம். நம்ம பாட்டு பாட போகிறோம், கர்த்தரை ஆராதிக்க போகிறோம், அவரை உயர்த்த போகிறோம். பிசாசு இங்கே நிற்க முடியாமல் வேதனை தாங்க நெருப்பு பற்றி எரியிற மாதிரி அவனுக்கு அது. நம்ம கர்த்தரை துதிக்கிற துதியில், நம்ம பாடுற பாட்டில், நம்ம சந்தோஷத்தில், நம்முடைய மகிழ்வில், நம்ம கையை தட்டுறதில், கையை உயர்த்துறதில், கர்த்தரில் மகிழ்கிறதுல பார்த்துட்டு அவன் ஆளு காணாமலே போயிடுவான். இந்த சர்ச்சுக்கு மட்டும் வரவே கூடாதுராப்பான்னு. நம்மளுக்கு ஒத்து வராத சபை இது. முதல் பாட்டிலேயே விரட்டிடுறான்லன்னு. அதனால தான் நாங்கள் முதல் பாட்டியே ஸ்ட்ராங்காக பாடுறது. இருக்கீங்களா? எத்தனை பேர் இருக்கிறீங்க? உள்ளத்தில் எனர்ஜி எப்படி இருக்குதுங்க? நல்லா இருக்கா? அது இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி பார்த்துங்க. அது நாளுக்கு நாள் அதிகாரம் ஆகிற மாதிரி பாருங்கள். இருதயம் எப்படி இருக்குது? பலமுள்ள இருதயமாக இருக்குதா? மனம் எப்படி இருக்குது? கர்த்தருடைய வார்த்தையில் உறுதியாக இருக்குதா? அதை கவனிங்க. அதுதான் வெற்றியை கொடுக்கும். எல்லாத்துலேயுமே அதுதான் வெற்றியை உங்களுக்கு தரும். எந்த பிரச்சனையும் உங்களை மேற்கொள்ள முடியாது. இதை சரி பண்ணிங்கன்னா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் வார்த்தையை கொண்டு உண்டாக்கினார். அந்த வார்த்தையை கொண்டு உங்களுடைய இருதயத்தை பலப்படுத்தினீங்கன்னா, அதுக்குள்ள எனர்ஜியை பில்டப் பண்ணிங்கன்னா, எந்த சக்தியும் எதிர்த்து நிற்க முடியாது. உங்களுக்கு ஒரு புது வாழ்வை, புதிய எதிர்காலத்தை இது உண்டாக்கி தரும் என்பது நிச்சயம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.